கலை தந்தை ஆலை அரசர் கருமுத்து ஐயா அவர்களுடைய நினைவாக அமைந்திருக்கிற அறக்கட்டளை சொற்பொழிவில் திருவாசகத்தை மையமாக கொண்டு சித்தம் அழகியார் என்ற தலைப்பிலே ஒரு சிந்தனையை நிகழ்த்துகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற அவரது குடும்பத்தின் வழி வருகிற வாரிசுகளையும் இந்த கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மாணவ நண்பர்கள் மற்றும் இந்த அறக்கட்டளை சொற்பொழிவை ஏற்பாடு செய்திருக்கிற மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வருகை தந்திருக்கிற பெரியோர்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி இந்த உரையை தொடங்குகிறேன். ஒரு பாரம்பரியமிக்க நிறுவனம் இந்த நிறுவனம். ஒரு புறத்தில் மாபெரும் எந்திரம் ஆலை அரசருடைய வாழ்விலே, ஒரு புறத்தில் மாபெரும் எந்திரம், ஆனால் மனசெல்லாம் பஞ்சாட்சர மந்திரம். இப்படி ஒரு உன்னதமான வாழ்வு வாழ்ந்த ஒரு பெருமகனார், தமிழையும் சைவத்தையும் ஒரு திருமடத்தை விட அதிகமாக போற்றி பாதுகாத்த பெருந்தகை, அவர்களது உயிர் நூலாக மதிக்கப்படுகிற திருவாசகம் குறித்து பேசுகிற ஒரு வாய்ப்பு உண்மையிலேயே ஒரு அருமையான வாய்ப்பு. ஆனால் எனக்கு ஒரு மெல்லிய சிக்கல், ஆழமான சமய அனுபவ உரையாக நிகழ்த்துவதா அல்லது மாணாக்கர்களும் மற்றவர்களும் இருக்கிறார்களே என்பதற்காக ரசிக்க ருசிக்க நிகழ்த்துவதா? ஆத்மாவின் அனுபவத்தை மையமாக கொண்டு உரை அமைய வேண்டுமா, மனதின் மகிழ்ச்சியை மையமாக கொண்டு உரை அமைய வேண்டுமா என்பதை திருவருள் தீர்மானிக்கட்டும். திருவாசகத்தினுடைய பெருமையை பலர் பல வகையில் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த திருவாசகத்திலிருந்து ஒரு சொல் அதை எடுத்துதான் இன்றைய தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். சித்தம் அழகியார் என்று ஒரு சொல். இதை மேம்போக்காக படிக்கிற போது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், பெண்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிற போது முத்தன்ன வெண்ணகையாய் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே வருகிற போது சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. எனவே சித்தம் அழகியார் என்பது பெண்களை குறித்த சொல்லாக மேம்போக்காக அர்த்தமாகும். ஆனால் உண்மையில் சித்தம் அழகியார் என்ற சொல் ஆழமான ஒரு சொல். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சித்தம் எவ்வளவு பேருக்கு விகாரமாக இருக்கிறது என்பது புரிந்தால்தான் யாருக்கு சித்தம் அழகாகி இருக்கிறது என்பது புரியும். மனம் என்பது வேறு, சித்தம் என்பது வேறு. மனம் என்பது கெட்டிப்படாத நிலை, சித்தம் என்பது கெட்டிப்பட்ட நிலை என்றெல்லாம் தத்துவத்தில் விளக்கம் சொல்வார்கள். ஆனால் பல பேருடைய மனம் உலக விவகாரத்தில் அகப்பட்டு கொண்டு அருவருப்பான ஆபாசமான அசிங்கமான எத்தனையோ சூழலில் சிக்கிக்கொண்டு விகாரமாக, விகாரம் என்பது வேறுபடுத்தி இருப்பது என்று தத்துவ ரீதியாக பொருள்பட்டாலும் அசிங்கமாக என்றும் ஒரு பொருள் உண்டு. அப்படி பல பேர் சித்தம் அசிங்கமாக இருக்கிற போது சில பேர் சித்தம் மட்டும் அழகாக இருக்கிறது. யார் அவர்கள்? நான் சைவ அடியார்களை மட்டுமே மையமாக வைத்துக்கொண்டு இந்த சிந்தனையை நிகழ்த்தவில்லை. எல்லா மதங்களிலும் பக்குவப்பட்ட ஞானிகள் சித்தம் அழகியாராக மாறியிருக்கிறார்கள். இஸ்லாம் என்று ஒரு மதம், அதில் சூஃபியிசம் என்று ஒன்று அரும்பியது. இந்த உலகத்தில் புத்த மதம் என்று ஒன்று தோன்றியது, அதில் ஜென் என்ற ஒன்று அரும்பியது. நம்முடைய இந்து மதம் என்ற தத்துவத்தில் கூட சித்தர்கள் தனிப்பிரிவாக மாறினார்கள். வைதீக மதமாகிய இந்து மதத்திலே இருந்து தாந்த்ரா என்ற ஒரு பகுதி உருவாயிற்று. யூதர்கள் ஹெசிடிசம் என்கிற ஒரு பகுதி உருவாயிற்று. ஏற்கனவே பல மதங்கள் இருந்த போதும் இந்த மதங்களிலிருந்து ஒரு உன்னதமான ஒரு இழை, ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான இழை, ஒரு நிலை, அந்த நிலையைத்தான் சித்தம் அழகிய நிலை என்று நான் கருதுகிறேன்.
கொஞ்சம் நுட்பமான ஒரு சிந்தனையை உங்கள் முன்பு வைப்பதற்கு முன்பாக இந்த சித்தமழகியார் என்ற வரி பற்றி ஒரு ருச்சியான சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். திருவாசகத்திலே ஆழங்கால் பட்டு தோய்ந்த ஒரு பேச்சாளர் திருவாசகமணி KM பாலசுப்ரமணியம், KMB, திருவாசகமணி என்றே பெயர். ஆனால் ஆரம்பத்தில் அவர் நாஸ்திகர், கொஞ்சம் கம்யூனிஸ்ட் மைண்டட். தப்பு ஒன்றும் கிடையாது, யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நீ யாரா வேணாலும் இருக்கலாம், அதுக்கு உண்மையாக இருக்கிறியாங்கிறது தான் முக்கியம். நீ போலியான ஒருத்தனா ஒரு இயக்கத்தில் இருக்கிறத விட நல்லவனா நீ எந்த இயக்கத்தில் இருந்தாலும் தப்பு இல்லை, உண்மையாக அந்த இயக்கத்தில் இருந்துட்டா தப்பு கிடையாது. திருவாசகமணி ஆரம்பத்தில் ஒரு கம்யூனிஸ்ட், நாஸ்திகவாதம் பேசினவர். ஒரு சடன் சேஞ்ச் ஏற்பட்டு ஆஸ்திகத்துக்கு வந்தார், திருவாசகம் படித்தார், திருவாசகத்தில் அப்படியே உருகினார், திருவாசகம் பேச ஆரம்பித்தார். ஒரு மகாநாடு திருக்குடந்தையில் நடக்கிறது. தலைமை யார் அப்படின்னு கேட்டால் பழனி ஈசான சிவாச்சாரியார் தலைமை ஏற்றிருக்கிறார். அவர் சைவ சித்தாந்தத்தில் ஊறி திளைத்தவர், மரபு வழி சைவத்தில் வந்தவர், அபாரமான சைவ ஞானமுடையவர், வாரியார் போன்றவர்களுக்கு சிவதீட்சை கொடுத்தவர். பழனி ஈசானிய சிவாச்சாரியார் தலைமை போட்டிருக்கிறார்கள். திருவாசகமணியை பேச்சுக்கு போட்டுட்டாங்க. ஈசான சிவாச்சாரியாருக்கும் கோபம், நேற்றைய வரைக்கும் கடவுள் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு கூட திருவாசக மாநாட்டில் பேச போட்டிருக்கிறீங்க, என்ன அர்த்தம்? இவனுக்கு நான் தலைமை தாங்கிறதா? முடியாது, நான் தலைமை தாங்க மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டுட்டு ஒரு கண்டிஷன் போட்டார், நான் மீட்டிங்கே வரமாட்டேன் அப்படின்னார். மீட்டிங் நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும், நடத்தி முடிக்கிற வரைக்கும் எத்தனை வேதங்கிறத நடத்தினவருக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம். இவர் கோபத்தில் பேசுகிறார் பழனி ஈசான சிவாச்சாரியார். அவரை கெஞ்சி கூத்தாடுறாங்க, ஐயா தயவுசெய்து வந்துருங்க. அப்போ ஒரு கண்டிஷன், நான் மேடையில் பேசுகிற வரைக்கும் திருவாசகமணி வரப்படாதுன்றார். அவர் ஆரம்பித்து பேசுகிறார், திருவாசகமணியை ரூம்லேயே லாக் பண்ணிட்டாங்க, உள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் போகலாம் அப்புறம் போகலாம் அப்புறம் போகலாம். அவர் ஈசான சிவாச்சாரியார் பேச்சை கேட்கணும்யா, அவர் பேச்சை கேட்காம எப்படியா இருக்கிறது, போகணும்னு பரபரக்கிறார். இவர் போனால் நிலைமை என்ன ஆகும்னு தெரியும், அதுக்காக ரூம் விட்டு விட மாட்டேங்கிறார். ஒரு தள்ளிட்டு காரில் ஏறி திருவாசகமணி மாநாட்டுக்கு வந்துட்டார். ஈசான சிவாச்சாரியார் பேசிக்கிட்டே இருக்கார், திடுத்துன்னு வந்து நேராக மேடைக்கு ஏறினார் பாருங்க. அவருக்கு கோபம் வந்துருச்சு, டக்குன்னு பேச்சை நிறுத்திட்டார். இனிமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு பேச்சை நிறுத்திட்டார். ஒன்றும் சொல்லலை திருவாசகமணி, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோன்னார். அவ்வளோதான். திருவாசகத்தில் ஒரு வரி, புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ. ஈஸ்வர சிவாச்சார கண்ண தண்ணி வந்து, எத்தோ நின் அன்புடைமை எல்லோரும் அறியீரோ, எத்தோ நின் அன்புடைமை அப்படின்னு அப்படியே கட்டி தழுவிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே பேச ஆரம்பிச்சார். 2 வரி திருவாசகத்தில். KMB 100 விளக்கம் சொல்றதை விட இந்த ஒரு வரியின் மூலமாக ஈசான சிவாச்சாரியோட இதயத்தில் இடம் பிடிச்சார். அவர் மன்னிச்சிட்டேங்கிறத ஒரே வார்த்தை, எத்தோ நின் அன்புடைமைன்னு ஒரு வினாடியில் சொன்னார் பாருங்க. அதில் வருகிற வரி தான் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, சித்தத்தில் அழகானவர்கள் நம்முடைய சிவனை பாடுவார்கள் அப்படின்னு ஒரு வரி வருது. இந்த சித்தம் அழகு அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் ஒரு 4-5 செய்தி தான், நான் நிறைய எடுத்துக்கொண்டு தான் வந்தேன், இருந்தாலும் கால அவகாசம் இருக்கு, ஒரு முறை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு போறேன். இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, சடனா ஏதோ ஒரு நிமிஷத்துல அப்படி தோன்றி அப்படி மறைகிற ஒரு சம்பவம் போல தெரிஞ்சாலும் அது உண்மை அல்ல. நான் சொல்ற வார்த்தை ஒன்னொன்னும் மந்திரம் மாதிரி. இந்த வாழ்க்கை என்பது ஜென்ம ஜென்மமான யாத்திரை. இது ஜென்ம ஜென்மமான யாத்திரை. அது ஒரு பெரிய யாத்திரை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எங்கேயோ தொடங்கி எப்படியோ போய் சுருண்டு 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 அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நமக்கு விளங்கலை, ரீசனிங் நமக்கு புரியலை, இதனுடைய லாஜிக் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஆனால் ஒன்றை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன, இது சடனாக ஒரு நாள் நடந்துட்டு போன ஒரு சம்பவம் அல்ல, இது ஒரு ஜென்ம ஜென்மமான யாத்திரை. இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன்னாலும், என்னோட பேச்சை கேட்க வேண்டிய தலையெழுத்து உங்களுக்கு வந்துருச்சுனாலும், இது ஏதோ இப்போ நடந்துட்ட ஒரு சம்பவம் அல்ல, எப்போதோ எங்கோ தீர்மானிக்கப்பட்டு அது ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்று இந்த இடத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இது யாருக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும்னு யாருக்கும் தெரியாது. இந்த ஜென்ம ஜென்மமான யாத்திரையில் எல்லா மனிதர்களும் என்ன பண்ணுறாங்க, எப்படி ப்ரோக்ராம் ஆகியிருக்காங்களோ, நான் சில சமயத்தில் ஆங்கில வார்த்தை பயன்படுத்தினா மன்னிச்சுக்கோங்க, அதுக்கான தமிழ் வார்த்தை கிடைச்சா சொல்லுவேன், கிடைச்சானா எனக்கு கிடைச்சா, எப்போ அது எனக்கு கிடைக்குதோ அப்போ சொல்கிறேன்.
நம்ம எப்படி ப்ரோக்ராம் ஆகியிருக்கிறோமோ அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். என்ன மாதிரி ப்ரோக்ராம் ஆகியிருக்கிறோமோ அதே மாதிரி நடந்து அதே மாதிரி போய் சேருவோம். நல்ல யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாருமே சிறைப்பட்டவர்கள். ஏதோ ஒரு வகையில் ஒன்று நமக்கு ஜெயில்னு ஒன்று வெளியில் இல்லை, லாக் அண்ட் கீ இல்லை, பெயிலில் போயிட்டு வர விஷயமெல்லாம் இல்லையே ஒழிய நம்ம எல்லாருமே ஒரு வகையில் சிறைப்பட்டவர்கள். என்ன சிறைப்பட்டவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சில பேருக்கு 5 மணிக்கு காப்பி குடிக்காட்டி செத்தே போயிடுவான். ஆனால் பல பேருக்கு அப்படி கொடுக்காம இருந்து க்ளோஸ் பண்ணால் நாட்டுக்கே நல்லது. 5 மணிக்கு காப்பி குடிக்கல அப்படின்னா உயிரே போயிடும். இவன் காஃபியில் லாக் ஆகிட்டான்னு அர்த்தம். காஃபி 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 உள்ளேருந்து ஒன்று கூவிக்கிட்டே இருக்கும். வெளியில் மழை அடித்தாலும், புயல் அடித்தாலும், சுனாமி வந்தாலும், மெட்ராஸில் வெள்ளம் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி வந்தாலும், எது வந்தாலும் 5 மணிக்கு காஃபி 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 அது கூவிக்கிட்டே இருக்கும். இவன் சின்ன பூட்டு சின்ன சாவி, காஃபின்னு ஒரு பூட்டு, அவ்வளோதான், அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். இன்னும் சில பேர் இது காஃபியாக இருக்காது, பெரிய பெரிய பாட்டிலாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னுல லாக் ஆகிருப்பான். ரொம்ப யோசிச்சு பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சின்ன சின்ன பைத்தியக்காரத்தனத்தில் பல பேர் லாக் ஆகிருப்பான். ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தில் லாக் ஆகிருப்பான். நான் போனேன், என்னை வான்னு சொல்லலை, என்ன இப்போ கெட்டு போச்சு, வான்னு சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, அது நமக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம மான அவமானம் அவங்ககிட்டயா இருக்கு. இன்னும் சில பேர் சொல்லுவான், நான் போகிறேன், எனக்கு குட் மார்னிங் சொல்லவே இல்லை, எனக்கு அப்படியே அவமானமாக நாக்க பிடிக்கலாமான்னு இருந்தது. ஒரு குட் மார்னிங்காக நாக்க பிடிக்கணுமா? குட் மார்னிங்கிறது என்ன? நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க. இந்த கை இந்த இடத்துல இருக்கா, இதை இவ்வளவு தூரம் தூக்கிட்டா குட் மார்னிங்கா? இது ஒரு 30 டிகிரிஸ் இருக்குமா? இந்த கையை இப்படி தூக்குனா 30 டிகிரிஸ் இருக்குமா? எவனோட 30 டிகிரி கையிலையா நம்ம மானம் இருக்கு? நம்ம மானம் நம்ம கையில் இருக்கா, அடுத்தவங்க கையில் இருக்கா? ஒரு 30 டிகிரிஸ். நான் போறேன், என்ன குட் மார்னிங் சொல்லவே இல்லை, எனக்கு அப்படியே செத்துடலாமான்னு இருக்கு. இதுக்கெல்லாம் சாவறதா? அப்போ ஏதோ உள்ள லாக் ஆகிட்டான். மானம், மரியாதை, அகங்காரம், இதுக்கெல்லாம் மான உணர்ச்சி கூட அகங்காரம் தான். மான அகந்தை மிகுந்த குண்டர்கள். திருப்புகள்ல அருணகிரியார் சொல்றார், குண்டாஸ் லிஸ்ட் போட்டார். ரொம்ப மானம் உள்ளவன் குண்டன்னர், மான அகந்தை மிகுந்த குண்டர்கள், திருப்புகள்ல வர வார்த்தை. இப்படி ஏதோ ஒன்றுல நம்ம லாக் ஆயிருக்கோம். இந்த லாக்லேருந்து யாரெல்லாம் வெளியில வந்துட்டாங்களோ, அந்த லாக்லேருந்து பாடி எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கு, மைண்ட் எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்குங்கிற லாக்லேருந்து அப்படி யார் வெளியே வந்து குதிச்சுட்டாங்களோ அவர்கள் எல்லாம் சித்தம் அழகியா. ஒரு விஷயம் சொல்றேன், அது தமிழ்நாட்டுக்குள்ள தான் நடக்கும்னு யாராவது சொன்னா அதை விட குழந்தைத்தனமான கருத்து உலகத்தில் வேறு இருக்க முடியாது. உலகத்தின் எந்த மூலையிலிருந்து வேண்டுமானாலும் ஞானம் அடைய முடியும். உலகத்தின் எந்த மதத்திலிருந்து வேண்டுமானாலும் ஞானம் அடைய முடியும். எந்த நிகழ்விலிருந்து வேண்டுமானாலும் ஞானம் அடைய முடியும். ஞானம் அடைவதற்கு எந்த விதமான லிமிட்டேஷனுமே கிடையாது. ஒரு ஸ்பார்க் திடீர்னு அப்படி ஒரு பொறி தட்டும், அடுத்த வினாடி அப்படியே மாறி போயிடுவான். ஆனால் அந்த மாதிரி எல்லாம் நம்ம அடைய முடியாத சமயத்தில் சில கைடு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஜென்ம ஜென்மமான யாத்திரையை மேற்கொள்ளுகிற ஒரு உயிர் தான் ஞானம் அடைகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி படாத பாடுபட்டு ஒரு பெரிய ஒரு பயணத்தை தொடங்கினதை கம்ப்ளீட்டாக நமக்கு படம் பிடிச்சு காட்டின ஒரு நூல் உண்டுன்னு சொன்னால், மாணிக்க வாசகர் என்ற ஆன்மா தான் சிறைப்பட்டிருந்ததிலிருந்து விடுதலை அடைந்து சித்தம் சிவமாகி செய்தனவே தவமான முக்தி நிலை பெற்றதற்கான அடையாளம் திருவாசகம் என்கிற ஒரு நூல். அது சிறையிலிருந்து ஒருவர் வெளியில் வருகிற ஒரு அனுபவம், அதான் முக்தி உண்மையிலேயே. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன் சார் ஜெயில்னு சொன்னால் அது அயோக்கியெல்லாம் இருக்கிற இடம் இல்லையா? பொதுவாக இப்போ ரொம்ப பெரிய மனுஷனும் இருக்கிற இடம் தான். அதனால் அதுவா இதுவா அந்த மாதிரியெல்லாம் சர்ச்சைக்கு நான் போக விரும்பலை. ஆனால் ஜெயிலுங்கிறது போறாரே, மாணிக்க வாசகரை போய் நீங்கள் சிறைப்பட்டவர்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், நான் அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லிட்டு சொல்கிறேன். நான் சொல்கிறது சரியா தப்பான்னு பாருங்க. ஒரு ஜென் குரு சின்ன சின்ன திருடு அப்படி இப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவார், பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவான். லேசாக ஒரு துணி திருடுவார், யார்கிட்டேருந்தோ ஒரு பிஸ்கட் பாக்கெட் திருடுவார், இன்னமும் 2 காசு திருடுவார், பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவான். அவருக்கு கூட இருந்த சிஷ்யெல்லாம் சொன்னால், நீங்கள் திருடுற ஆள் இல்லை, நீங்கள் பெரிய மனுஷன், ஞானம் அடைஞ்சவர், ஏன் இப்படி திருடுறீங்க அனாவசியமாக போய்? உங்களுக்கு என்ன வேணுமோ எங்களை கேட்கக்கூடாதா? நாங்கள் கொடுக்க மாட்டோமா? என்ன வேணுமோ இனிமேல் எங்களை கேளுங்க. காதலியே வாங்க மாட்டார். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒன்று பண்ணி உள்ள போடுவார். திரும்பி அப்படியே ஒரு 3 மாதம் கழித்து வெளியே வருவார், திரும்பி அப்படியே உள்ளே போயிடுவார். கடைசியாக எல்லாரும் கேட்டபோது அதுக்கு விளக்கமே சொல்லலை.
அவர் மரண படுக்கையில் படுத்திருக்கிறார். அப்போ சிஷ்யன்லாம் கேட்டான், நீங்கள் திருடுற ஆத்மா இல்லை, ஆனால் அடிக்கடி திருட்டு ஜெயிலில் போய் உட்காந்தீங்களே, அது ஏன்னு எங்களுக்கு சொல்லிட்டு சாகக்கூடாதா, என்ன நடந்தது அப்படின்னு. அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, உங்களுக்கெல்லாம் நான் தேவைப்படுறதை விட அவங்களுக்கு தான்பா நான் ரொம்ப தேவைப்படுற ஆளு. ஆனால் நான் ப்ரீச்சர் அல்லது டீச்சர் அப்படின்னு போதிக்கிற நபரா ஜெயிலில் போனா அங்கே உள்ள இருக்கிற யாருமே என்னை கேட்க மாட்டாங்க. அவங்களில் ஒரு ஆளாக நான் போய் உட்காந்துக்கிட்டு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு வரமாட்டாங்க. இது வரைக்கும் நான் போன போது யாரை பார்த்தானோ அவனை அடுத்த தடவை நான் பார்த்ததே இல்லை, மாத்திட்டு தாம்மா நான் வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய மனுஷன். இப்ப ஜெயிலில் போய் ப்ரீச் பண்றதை விட நானும் உன்னோட ஒரு திருடம்பா, உன் திருடனுக்கு மத்தியில் வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு விதைக்க வேண்டிய நல்ல விதையை விதைச்சிட்டா அவன் லைஃப்ல எவ்வளவு பெரிய மாற்றம் வரும். இப்படித்தான் அருளாளர்கள் இந்த பூமி என்ற சிறையில் வந்து அகப்பட்டு கொண்டு நம்மை போன்ற கள்ள உயிர்களைப் போல் அவர்களும் நடந்து கொண்டு நாம் முற்றிலும் மாறுவதற்கு வேண்டிய விதைகளை மனதில் போட்டுவிட்டு அவர்களும் முக்தி என்ற விடுதலையை பெற்று உலகத்தை விட்டு விடைபெறுகிறார். இல்லாட்டி மாணிக்க வாசகரை போன்ற ஆன்மாக்களை ஒரு குறை சொல்ல முடியுமா? தன்னை நாயேங்கிறாரு, பிண நெஞ்சேங்கிறாரு, மட நெஞ்சேங்கிறாரு, அறிவிலி அப்படிங்கிறாரு. அவர் தன்னை திட்டுன அளவு எவனும் யாரையும் திட்ட முடியாது. அப்ப உண்மையில அவர் தவறு பண்ணல, ஆனா தவறு பண்ணவனுக்கு புத்தி சொல்ல போறேன் அப்படின்னா யாரும் விரும்ப மாட்டாங்க. அதுக்காக அவங்கள ஒருவரா வந்து நின்றுகிட்டு சொல்ல வேண்டிய உண்மைகளை சொல்லி பக்குவப்படுத்துறார். நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன். கடவுளை பற்றிய அறிவு யாருக்காவது ஒருவருக்கு ஏற்படுதுன்னு சொன்னா அது இரவல் அறிவாதான் முதல்ல ஏற்படுது. யாரோ டீச் பண்ணியிருப்பாங்க, வீட்டில் யாரோ சாமி கும்பிட்டுருப்பாங்க, இல்லை யாரோ வீட்டில் பூஜை பண்ணியிருப்பாங்க, இல்லை யாரோ ஒரு சாமியார் நம்ம வீட்டில் வந்து ஒரு சொல்லிட்டு போயிருப்பார், அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கும். மன்னிச்சுக்கங்க நான் இந்த சொல்ற வார்த்தைக்காக. கடவுளை சொந்த அனுபவத்தில் கண்டுபிடித்தவர்கள் மிக குறைவு, இரவல் அனுபவத்தில் எழுதி வைத்துக் கொண்டவர்கள் மிக அதிகம். யாரோ சொல்லிட்டு போன இரவல் கடவுளை தான் மனசுல வச்சிருப்பாங்களே ஒழிய தானா கண்டுபிடிச்ச கடவுள் அப்படிங்கிற ஞானம் பல பேருக்கு ரொம்ப குறைச்சல். ஆனா இரவலா நீங்கள் பெற்றிருக்கிற அறிவு இருக்கு இல்லையா, அது ஆபத்துல உதவாது. நீங்களா கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா அது ஒருபோதும் உங்களை விட்டு போகாது. யாரோ ஏற்படுத்திய கடவுள் உறவா இருந்தா அது என்னைக்காவது இல்லாம போயிடும். நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட உண்மையான உறவா இருந்தா அது என்னைக்குமே அழியாது. இது முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒருத்தன் கிளி வளர்த்தான். இந்த ரெண்டு கிளி வளர்த்தான். ஒரு கிளிக்கு இன்னொரு கிளி பேச்சு துணைக்கு இருக்கட்டுமே, ரெண்டு கிளி வளர்த்தான். அது ரெண்டையும் ரொம்ப ரிலீஜியஸ் கிளியா ட்ரெயின் பண்ணான். என்ன ரிலீஜியஸா? அதுங்களுக்கு வந்து ப்ரேயர்லாம் சொல்லிக் கொடுக்கறது, அதுங்களுக்கு ஜபமாலை உருட்ட வைக்கிறது, ரொம்ப ரிலீஜியஸா ரெண்டு கிளியையும் வளர்த்தான். இந்த ரெண்டு கிளியை வளர்த்த போது யாரோ ஒருத்தர் அவர் வீட்டில் ஒரு கிளி இருந்தது. அந்த கிளி ஊருக்கு போகிற போது கொண்டாந்து இங்கே விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணி இவங்கிட்ட கொண்டாந்து விட்டார். உங்கள் கிளி ரொம்ப ரிலீஜியஸ் கிளியாக வளர்ந்துருக்குது, அதனால இந்த கிளி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு கொண்டாந்து அந்த கிளியை கொண்டாந்து விட்டார். இந்த ரெண்டு கிளியும் ஜபமாலை உருட்டிக்கிட்டே இருந்தது, தங்கத்தில் ஜபமாலை உருட்டிக்கிட்டே இருந்தது. அந்த கிளியை கொண்டாந்து இங்கே விட்ட உடனே ஒரு கிளி இன்னொரு கிளியை பொட்டுன்னு அடிச்சுட்டு சொல்லிச்சு, அறிவு இருக்கு அவனுக்கு, இன்னும் என்ன ஜபம் வேண்டி இருக்கு? ஜபம் நம்ம ஜபந்தான் பழிச்சு நமக்கு வர வேண்டிய ஆள் வந்தாச்சு, உனக்கு ஏன் இன்னும் புத்தி வரல? வந்திருக்கிறது பெண் கிளி, உள்ள உட்கார்ந்துருக்கிறது ஆண் கிளி. நம்ம ஜபந்தான் பழிச்சு நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சாச்சு, இன்னும் என்ன சாமி வேண்டி இருக்குன்னு கேட்டு, இன்னும் என்ன சாமி வேண்டி இருக்கு? என்ன அர்த்தம்? யாரோ சொல்லி கொடுத்த சாமியை கும்பிடுறவன் எல்லாம், யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி சாமி கும்பிடுறவன் எல்லாம் ஏதோ ஒரு லாபத்துக்காக கும்பிடுவானே ஒழிய கடவுள்னா என்னன்னு ஒரு காலம் புரிஞ்சு கொள்ளவே மாட்டான். உணர வேண்டிய கடவுளை, உணர வேண்டிய தன்மையில அவன் புரிஞ்சு கொள்றதே இல்லை. ஆனா கடவுளை புரிந்து கொள்வது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு காட்டுகிறார் பாருங்க. இந்த இடத்துல தான் திருவாசகம் நமக்கு ஒரு கைடா மாறுது, எப்படி சித்த விகாரம் சித்த அழகா மாறுது அப்படிங்கிறத. யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனையின் உள்வினை பிழைத்தும் மானிட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கெருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேருருள் பிழைத்தும், இப்படியே 7 திங்கள் 8 திங்கள் இதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்து ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனப்பல பிழைத்தும் காலை மலமோடு கடும் பகல் பசிநிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும்
பிறகு உலகத்தினுடைய பிரச்சனைகள், இன்பம், மனைவி போன்ற துன்பங்கள், கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துறை பரப்பினுள் மத்த களிறு எனும் அவாவிடை பிழைத்தும், எல்லையில்லாத பெரிய ஆசை, முடிவில்லாத ஆசை, அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். இந்த படிக்க படிக்க ஏற்படக்கூடிய குழப்பம் இருக்கு பாருங்க, படு பயங்கரமான குழப்பம். அதனால தான் சில பேர் புஸ்தகத்தையே தொடர்றதில்லை. படிச்சா நம்ம பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிடுவோம்னு பயந்து பல பேர் படிக்க மாட்டேங்கிறா. இதுல ஒண்ணு போட்டிருக்குது, அதுல ஒண்ணு போட்டிருக்குது, அதுல ஒண்ணு போட்டிருக்கு, எது கரெக்ட்னு கண்டுபிடிக்க முடியல. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், கடைசியில பணம், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும், இப்படி விதவிதமான துன்பங்களினால் பிழைத்து கொண்டே போய் கடைசியா இந்த உலகத்துல என்ன நடக்குது? 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. இதெல்லாம் நடக்குது எது ஏற்படுறதுக்கு? தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. அப்பா, கடவுள்னு ஒண்ணு இருக்குடா சாமி, சாமி கடவுள்னு ஒண்ணு இருக்குடா, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. இப்ப நாம இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டு கடவுளை கண்டுபிடிச்சோமா? நமக்கு ஈஸியா சிவகாசி கேலண்டர்ல பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க, இல்ல யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்படியே டக்குனு அப்படியே பிடிச்சுக்கிறோம். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. சித்தம் அது மனம் அல்ல, மறுபடியும் மாறுறதுக்கு. மனம் கெட்டிப்பட்டா அதுக்கு சித்தம்னு பேரு. கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்றேன். இடது மூச்சு ஓடிக்கிட்டு இருந்தா அது மனம், வலது மூச்சு ஓடிக்கிட்டு இருந்தா அது புத்தி. இந்த 2 சுழுமுனையில ஓடுனா அது சித்தம். அது 2 மையப்பட்ட நிலைக்கு தான் சித்தம்னு பேரு. இடது மூச்சு ஓடுனா மனம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம், வலது மூச்சு ஓடுச்சுன்னா நம்முடைய புத்தி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது 2 சுழுமுனையில ஓட ஆரம்பிச்சா சித்தம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சித்தம் உன்னை தீர்மானிச்சுட்டா மாறாது, மனசு உன்னை தீர்மானிச்சா மாறும். மனம் மாறும், சித்தம் மாறாது. இந்த தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, உண்டு கடவுள்னு ஒண்ணு உண்டு அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்ச கஷ்டத்தை எழுதுறார். இப்ப எப்படி சித்தம் அழகாச்சு? கடவுள் என்பதை இரவல் அறிவாக பெறாமல் சொந்த அனுபவத்தில் தான் எப்படி கடைந்தெடுத்தோம் என்பதை இந்த இடத்துல புரிய வைக்கிறார். நான் இப்படி பேசுறேன், தப்பா நினைக்காதீங்க. ஒரு சம்பவம் சொல்றேன். வருஷம் கந்த சஷ்டிக்கு திருச்செந்தூர்ல பேசுறது என் வேலை. 6 நாள் பேச்சு எனக்கு திருச்செந்தூர்ல. நான் பேசும்போது என்னன்னா 1 மணி நேரத்துக்கு ஒருத்தருடைய பேச்சு வரும். எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுவார் அந்த திருச்செந்தூர் மீட்டிங்ல. அவர் பேச்சு எப்படி சுவாரஸ்யமா இருக்கும்னு கேட்டா, டிராமா பார்த்த மாதிரியே இருக்கும். ஒரு மேக்கப் போடாத டிராமா மாதிரி பிரமாதமா இருக்கும். அந்த டிராமா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நான் உடனே என்ன பண்ணேன், ஸ்டேஜில் சைடில் சேர் போட்டுட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கந்தபுராணம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர். கந்தபுராணத்தில் முருகன் கதையை சொல்றார் பாருங்க. முருகா அப்படின்னாரு பாருங்க. கேட்குற பல பேர் முருகா முருகா கன்னத்தில் போட்டுக்கிட்டாங்க, எதிரில் இருந்த ஆடியன்ஸ் எல்லாம். நானே த்ரில் ஆயிட்டேன், நல்லா சொல்றாரு அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து ஒரு கிராமத்தாள் உள்ள நுழைஞ்சான். அவன் குழந்தைய வேற தலைக்கு மேலே இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறான். நின்று இப்படி வேடிக்கை பார்த்தா, இவர் என்ன பேசுறாருன்னு அந்த குழந்தைய இப்படி வச்சுட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். இவர் முருகான்னு சொல்லும்போது அவனும் முருகா முருகா அப்படின்னு போட்டுக்கிட்டான். எல்லாரும் போடுறாங்க, அவனும் போட்டுக்கிட்டான். ஒரு 15 நிமிஷத்துல கந்தபுராண கதையில சூரபன்மன் வந்துட்டான். அவர் சூரபன்மனை பற்றி சூரபன்மன் சொன்ன உடனே யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்தது. அவன் என்ன பண்ணான், சூரா சூரா அப்படின்னு சூரபன்மனை கணத்துல போட ஆரம்பிச்சான். அந்த கிராமத்தாள் குதிரை அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு. இந்த உபன்யாசகர் கடுப்பாயிட்டார். பொதுவாக உபன்யாசகர்கள் எப்பவுமே கடுப்பா தான் இருப்போம். இவர் கடுப்பவர் ஆயிட்டாரு உபன்யாசகர். இப்போ அவருக்கு சூரான்னு கணத்துல போட்டோன்னா கோவம் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஒரு தடவை அவனை உத்து பார்த்தாரு, இவன் ஏதோ தெரியாம செய்யறாரு. 2 தடவை சூரனை சொல்ற போதும் போட்டான். 3ஆவது தடவையும் போட்டான் பாருங்க. இவர் பேச்சை நிறுத்திட்டார். அவனை பார்த்து கேட்டார், அறிவு இருக்கா அவனுக்கு? முருகனை சொல்லும் போது முருகான்னு கன்னத்துல போட்டா தப்பு கிடையாதுடா, அது என்ன சூரபன்மனை சொல்லும் போதும் சூரா சூரான்னு கன்னத்துல போட்டு கும்பிடுறிய, அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க, என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. சாமி, இன்னும் முருகனுக்கும் சூரனுக்கும் போர் முடியல, யார் ஜெயிப்பான்னு யார் கண்டா? எவன் ஜெயிச்சாலும் முதலையே கும்பிட்டு வைக்கலாம் இல்லையா? எனக்கு அப்படியே ஷாக் ஆகி போச்சு. எவன் ஜெயிப்பான்னு யாருக்கு தெரியும்? சாயங்காலம் தானே சூரன் போர் இருக்கு. ஒருவேளை தப்பி தவிர சூரபன்மன் ஜெயிச்சுட்டான்னு வச்சுங்க, நம்ம கும்பிடலன்ற பேச்சு நமக்கு வரவனாம் பார்த்தீங்களா? அதான் கும்பிட்டேன் அப்படின்னா. ஐ எம் நாட் ஜோக்கிங். இன்று கடவுளை கும்பிடுகிற பல பேர் கடவுளை உணர்ந்து கும்பிடுவதில்லை. கும்பிடாமல் போய் நாளை அவர் கோபித்துக் கொள்வாரோ என்ற பயத்தில் தான் கும்பிடுகிறார்களே ஒழிய கடவுளை உணர்ந்து கும்பிடுகிறவர்கள் மிக குறைவு.
ஐ நோ காட், எனக்கு கடவுளை தெரியும் என்று கும்பிடுகிறவர்கள் எத்தனை பேர்? தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகும். இப்ப நம்ம தெய்வம்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு படமா, ஒரு உருவமா, ஒரு தோற்றமா? இல்ல சார். இந்த உலகத்துல நான் நடுவுல வர்றேன், நடுவுல போறேன். இப்போ நான் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு கண் முன்னாடி நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளவு வருஷம் நான் இருக்க முடியும் இப்படியே? இன்னொரு 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். அதுவே பேராசை. அதுக்கப்புறம் இருக்க முடியுமா? முடியாது. இப்ப சொல்லட்டுமா? உங்கள் எதிரில் இருப்பது போல் தோன்றி, உங்கள் எதிரில் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் போக போகிறவன் நான். எப்போதும் இல்லாதது போல் தோன்றி என்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பதுதான் கடவுள். அது இல்லாதது மாதிரி இருக்கும், எட்டர்னலா அதான் இருக்கும். நான் இருக்கிற மாதிரி இருப்பேன், ஆனா டெம்பரவரி அப்புறம் இல்லாம போயிடுவேன். இருப்பது போல் தோன்றி இல்லாமல் போவது நான், இல்லாதது போல் தோன்றி இருந்து கொண்டே இருப்பது கடவுள். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு வரியில புரிய வச்சார் பாருங்க. விச்சி இன்றைய விளைவு செய்குவாய். திருவாசகத்தில் ஒரு வரி வருது. கடவுளுக்கு டெஃபினேஷனே அதுதான். மற்ற எவனா இருந்தாலும் வித்து விதை இல்லாம முளைக்க முடியாது. நான் இருக்கிறேன்னா எங்க அப்பா இருந்தாருன்னு அர்த்தம். எங்க அப்பா இருந்தா உங்க அப்பா இருந்தாருன்னு அர்த்தம். நம்ம யார் இருந்தாலும் நமக்கு யாரோ ஒரு சோர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். வித்து இன்றி நம்ம யாருமே பிறக்க முடியாது. நம்ம எல்லாரும் வித்தின் மூலம் பிறந்தவர்கள். ஆனா இந்த உலகத்துல வித்து இன்றி விளைவு என்பது ஒன்றே ஒன்று உண்டு என்றால் அது பரமாத்மாவாகிய கடவுள் மட்டுமே. வித்து இன்றி விளைச்சல் செய்குவாய், வைச்சு வாங்குவாய். இந்த உலகத்துல என்ன பண்ண முடியுமோ அத்தனை பண்ண முடியும். எதை வேணாலும் எப்படி வேணா மாத்துவேன், என்னவா வேணாலும் நீ கொண்டாடுவேன், புதுசு புதுசா கொண்டாடு. ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலங்கு இல்லை, 4000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாம இருந்த விலங்கு இப்ப இருக்கு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாம இருந்த பல விஷயம் இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கிற விஷயம் நாளைக்கு இல்லாம போகும். நீ என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, ஆனா நீ மட்டும் இருந்துகிட்டே இருக்கிற, என்னைக்கு இருந்துகிட்டே இருக்கிற. விச்சு இன்றியே விளைவு செய்குவாய். ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு தடவை என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கண்ணு முன்னாடி காட்டுங்க சார். கண்ணு முன்னாடி காட்டாடி அது எப்படி சார் கடவுள் ஆகும்? கொண்டாந்து கண்ணு முன்னாடி காட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச லாஜிக்லாம் சொல்ல முடியுமா? நான் அவட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். இந்த மாதிரி ஒரு பூச்செடி வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன், இந்த பழம் இருக்கு, இந்த பழம், இந்த பூச்செடி, இது மாதிரி விஷயம் எல்லாம் இப்போ நீ கண்ணு முன்னாடி பார்க்குற. கொஞ்சம் லாஜிக் தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று தெரியும், இது தானா வராது. யாரும் அப்படி ஜி பூம்பான்னு அப்படி கொண்டாந்துட முடியாது. இது எங்கேருந்து வந்திருக்கணும்? ஒரு செடியிலேருந்து வந்திருக்கணும். அந்த செடி எங்கேருந்து வந்திருக்கணும்? ஒரு விதையிலேருந்து தான் வந்திருக்கணும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போ இந்த ஆப்பிளோ இந்த மாதுளம் பழமோ இங்கே வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே பார்த்துட்டீங்க, இந்த பழத்தை பார்த்துட்டீங்க, இந்த பூவை பார்த்துட்டீங்க. இப்போ இதை பார்க்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இது எந்த விதையிலிருந்து தோன்றியதோ, இது எந்த விதையிலிருந்து தோன்றியதோ அந்த விதையை காட்ட முடியுமா? இப்போ இது ப்ராடக்ட், இது விளைஞ்சு வந்தது. இப்போ விளைவை நீங்க பார்க்குறீங்க, ஆனா இதுக்கு ஒரு வித்து இருந்து தான் இது விளைஞ்சிருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ என்னுடைய கொஸ்டின், நீ விளைவை பார்த்துட்ட, இதுக்கு வித்து எங்கப்பா, இந்த வித்தை இப்போ காட்டுப்பா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சார் உளறீங்க? ஒரு விதை போட்டு அந்த விதை டிசப்பியர் ஆகி அது செடியாகி அப்புறமா அது பூத்து அப்புறம் அதுலேருந்து தான் சார் அந்த காயோ கையோ எல்லாம் வெளியில் வர முடியும். இப்போ அந்த வித்து எங்க? அதுதான் சார் செடியாச்சு, அதுதான் சார் கொடியாச்சு, அதுதான் சார் பூவாச்சு, அதுதான் சார் பழமாச்சு. அதே தான். இப்போ நீ நட்சத்திரம் பார்க்குற, மண்டலம் பார்க்குற, ஒன்றை பார்க்குற, என்ன பார்க்குற, நாமெல்லாம் விளைவு. இந்த விளைவு ஏற்படுவதற்காக டிசப்பியர் ஆன வித்து தான் கடவுள். அந்த வித்தை எதிரில் இப்போ பார்க்க முடியாது, ஆனால் அந்த வித்து மறைந்து தான் இத்தனை விளைவையும் உண்டு பண்ணிருக்கு. இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் அது இருக்கு. இதுக்குள்ள அதனுடைய விதை இல்லையா? எல்லாத்துக்குள்ளேயும் அதனுடைய விதை இருக்குதானே செய்யுது. ஆனா அதை இப்ப பார்க்க முடியல, ஏன்னா நீ விளைவை பார்த்துக்கிட்டு இருக்கிற. நீ விளைவை பார்க்கிற வரை வித்தை பார்க்க முடியாது, வித்தை பார்க்கிற போது விளைவை பார்க்க முடியாது. அப்போ இந்த விளைவுக்கு வித்தாக ஒன்று இருக்கிறது என்ற உணர்வை ஏற்படுத்துகிற போது ஒன்று கடவுளை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு சிந்தனை ஒருவனுக்கு உண்டாகிறது. யார் நாம் ஒன்றும் அல்ல, ஏதோ ஒன்றிலிருந்து கிடைத்து வெளியில் வந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் சித்தம் அழகானவர்களாக மாறுகிறார்கள். எல்லாம் நான் என்கிற எண்ணத்தில் இருக்கிறவர்கள், நானே என் தோற்றமாய், நானே என் முதலாய் இருக்கிறேன் என்று எண்ணுகிறவர்கள் சித்த விகாரத்தில் துன்பப்படுகிறார்கள். இப்ப சித்தம் அழகியார் இறைவன் என்பது என்ன என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கிறார். இவங்களுடைய குவாலிட்டிஸ் வித்தியாசமா இருக்கும்.
சராசரி மனுஷனுடைய குவாலிட்டி வேற, சித்தம் அழகியாருடைய குவாலிட்டி வேற. ஒரு பிரச்சனையை நாம பார்க்குற ஆங்கிளே வேற, அவங்க பார்க்குற ஆங்கிளே வேற. இப்போ நாம ஒரு பிரச்சனையை பார்க்குற போது எந்த கோணத்தில் பார்க்குறோமோ அதே கோணத்தில் அவங்க பார்க்க மாட்டாங்க. என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு கோணத்திலேருந்து பார்ப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அது 100% அப்படியே இல்லை. ஒரு சம்பவம், தலாய் லாமா உட்காந்துருந்தாரு. தலாய் லாமாட்ட வந்து என்னமோ ஒன்று சொல்கிறாங்க, காதில் சொன்னாங்க. குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுதார். அவர் பாட்டுக்கு கண்ணில் தண்ணி விட்டு அழுதார். யாருக்கும் ஒன்றும் புரியல, இவ்வளோ பெரிய மனுஷன் அழறாரு அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் எதிரில் உட்காந்துருந்த சிஷ்யர்கள்லாம் அப்படியே பார்த்தாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆன உடனே கண்ணை தொடச்சிக்கிட்டு சொன்னார், 180 பேர் நம்ம துறவிகள், அவங்கள சீன அரசாங்கம் கொன்னுடுச்சான். இந்த சீன அரசாங்கம் 180 பேரை கொன்னுடுச்சுன்னு செய்தியை சொன்னாங்க. என்னால் ஒரு நிமிஷம் அடக்க முடியல, நான் அழுதுட்டேன். சரி பரவாயில்ல, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பிரார்த்தனையை தொடங்குவோம், நாம் இப்போ பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு. உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? 150 பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்ய போறான்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த 150 பேரை கொன்று விட்டவர்களுடைய மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்காது. அவர்கள் மனமெல்லாம் அமைதியாக இருப்பதற்காக நாம் இப்போது பிரார்த்தனை செய்வோம். இது நம்ம நினைச்சு பார்க்கக்கூடியதா? 150 பேர் இறந்து போயிட்டான், இவன் ஆத்மாவுக்கு என்ன பண்ணலாம் நம்ம யோசிப்போம். 150 பேரை கொன்னுட்டவன் இப்ப மன அமைதி இல்லாம துன்பப்படுவான், அவனுக்காக பிரார்த்தனை பண்ணுவோமான்னு கேட்டார். அவன் மனசு அமைதியாகிறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம யோசிப்போமா அப்படின்னா. இந்த உலகத்துல அமைதியற்ற மனங்களை அமைதிப்படுத்த வேணும் தான் நினைப்பாங்களே ஒழிய எனக்கு என்ன நன்மை நடந்ததுன்னு நினைக்க மாட்டாங்க. நான் பெரிய பெரிய மகான்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க கேள்விப்பட வேண்டிய மனிதர்களை பற்றி சொல்ற. திருச்சுழியில அனந்தானந்த சுவாமி இருந்தார் இல்லையா, திருச்சுழி. அந்த சுவாமிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய தொழிலதிபருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு ஹார்ட் அட்டாக், அவரை வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அவருடைய ஹார்ட்டை செக் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் வந்திருந்தார். உடனே சொன்னார், நல்ல நேரம் டாக்டர் இங்கே என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்காரு, ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்திருக்கிறாரு, நான் உடனே இப்போ அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு, அதுக்கு வேண்டிய மருந்தெல்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல, போங்க 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 என் கார் எடுத்துட்டு போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். அந்த டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் சந்தோஷமா? இல்லை, கரெக்ட் டயத்தில் கடவுள் கொண்டாந்து என்னை நிறுத்தியிருக்காருங்க. நான் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், இப்போ நான் போனால் அவரை காப்பாற்றிடலாம் அப்படின்ற வேகத்தில் காரை விரட்டிட்டு போய் அவருக்கு மூச்சு திணறிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் அதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், கால நேரம். அதுக்கு இன்ஜெக்ஷன் மருந்தவருடைய பேக்கில் இருக்கு. ஒரே சந்தோஷம் அவருக்கு, இப்போ நான் போட்டுருவேன், அவரை சேவ் பண்ணுவேன், எனக்கு நிரந்தரமான ஒரு நிம்மதின்னு சொல்லிட்டு போய் அந்த இன்ஜெக்ஷன் மருந்தை எடுத்தார் சார். எடுத்துட்டு பேக்கை குடஞ்சு பார்த்தா சிரிஞ்சு இல்லை, சிரிஞ்சு இல்லை. லாஸ்ட் மூமெண்ட் இவருக்கு. இப்போ போட்டா காப்பாற்றலாம், போடாட்டி முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சு போச்சு. அப்படியே சாயறார் சுவாமி. இப்போ அந்த டாக்டருக்கு எவ்வளவு குற்ற உணர்வு இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, சிரிஞ்சு இல்லையே, நான் இப்போ இன்ஜெக்ஷன் போட முடியலையே, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னார். வேற யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவோம்? யோ நீலாம் ஒரு டாக்டராயா, என்னை காப்பாற்றாம விட்டுட்டியே, நம்ம கோவப்படுவோம். ஆனால் அந்த துறவி அப்படி நினைக்கல. பட்டுன்னு அந்த கையை தூக்கி அவர் தலைமையில வச்சு உயிர் பிரியறதுக்கு முன்னாடி சொன்னார், குற்ற உணர்வோடு வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படாதீர்கள், என் விதி முடிந்து விட்டது என்று கடவுள் தீர்மானித்ததால் நான் போய் வருகிறேன், நீங்கள் எஞ்சிய வாழ்க்கை மன குற்ற உணர்வு இல்லாமல் நிம்மதியாக இருங்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! ஏன் என்ன காப்பாத்தல கேட்பாங்க. இதான் சித்தம் அழகியார். அவங்க திங்க் பண்ற பேட்டர்னே வேற. என் உடம்பை காப்பாத்து, என் உயிரை காப்பாத்து, என் பணத்தை காப்பாத்து, நான் நல்லா இருக்கிற வழியை சொல்லு, இது கிடையாது. இது நம்ம சித்த விகாரம் அடைந்தவருடைய வேலை. சித்தம் அழகியார், உனக்கு நான் என்ன நல்லது பண்ணலாம், உன்னை நான் எப்படி நிம்மதியாக வச்சிருக்கலாம், நீ யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. முதல்ல என்னுடைய துன்பத்துக்கு காரணம் அவன் தான், என் கஷ்டத்துக்கு காரணம் இவன் தான், இந்த பேச்சே கிடையாது. என் விதி முடிஞ்சதுப்பா, நான் போய் சேர்றேன், அதுக்காக நீ ஒன்றும் பெருசாக வருத்தப்பட வேணாம், குற்ற உணர்வோட இருக்காது, நிம்மதியாக இருக்க பாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ மனிதர்களுடைய மனம் விகாரம் அடைவதற்கான காரணம் என்ன? இப்போ ஒரு 2-3 திருவாசகத்திலேருந்து 2-3 இடத்தை மட்டுமே நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய மனம் அல்லது சித்தம் திரிபடைவதற்கான காரணம் என்ன? நமக்கு செல்வத்தின் மீது இருக்கிற ஒரு பிடிப்பு. உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாறு யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, நின் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன்.
எனக்கு ஊர் வேணாம், பேர் வேணாம், புகழ் வேணாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு பகுதியில் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்லுகிற போது தன்னுடைய மனதில் பொருள் புகழ் இது மேல நாட்டம் இல்லைங்கிறதுக்கு வேண்டேன் அப்படின்னே தொடங்குறார். எனக்கு வேண்டேன், புகழ் வேண்டேன், எனக்கு புகழே வேணாம், செல்வம் வேண்டேன், எனக்கு செல்வமே வேணாம். ஏன் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றார்? இப்ப நான் சொல்ல போற பகுதியை யோசிச்சு பாருங்க. நாம நம்முடைய பாதுகாப்புன்னு எதை கருதுறோம்? நம்மை மாதிரி இருக்கிற சராசரி மனிதர்கள் நம்முடைய பாதுகாப்புன்னு எதை நினைக்கிறோம்? பேங்க் பேலன்ஸ். ஆனா பேங்கே பாதுகாப்பானதாங்கிறது வேற கேள்வி. என்ன சொல்லுவாங்க, நான் என்னுடைய ஃபியூச்சருக்கு வேண்டிய எல்லாமே டெபாசிட் பண்ணி வச்சுட்டேன் சார், நான் என்ன பண்ணணுமோ எல்லாம் நான் பண்ணி வச்சாச்சு, ஐ எம் வெரி சேஃப். எப்படி? ஐ எம் வெரி சேஃப். எங்கள் அப்பா இறந்து போன சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் சொத்து வைக்கல, நகை வைக்கல, எதுவுமே வைக்கல. எங்கள் அப்பா அவர் நேர்மையான அரசு அதிகாரியாக இருந்து கை நீட்டாமல் இருந்து ஓய்வு பெற்றார். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் வைக்கல. இந்த துக்கம் கேட்க வந்தாங்க பாருங்க ஒரு அம்மா, சில பேர் துக்கம் கேட்க வந்தவங்க துக்கத்தை ஜாஸ்தி ஆக்கிட்டு தான் போவாங்க. அவங்க கேட்டாங்க நகை எவ்வளோ வச்சுருக்கேன்னு எங்கள் அம்மாவை கேட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க நகை என்ன பெரிய நகை, அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, வேண்டியது. அது நம்பாத, நான் 200 பவுன் வச்சுருக்கேன். சரி, உன் சௌகரியம் நீ வச்சிருக்க, இல்லை எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டாலே எனக்கு கவலை இல்லைன்னாங்க. ஐ எம் நாட் ஜோக்கிங், சீரியஸா. எங்கள் அம்மா சொன்னாங்க இது பேசுகிற நேரமா இது அப்படின்னாங்க. அவர் அந்த மாதிரி கவலைப்படல. எனக்கு 4 வீடு இருக்கு, 4 வீடு என் பேரில் தான் இருக்கு, எழுதி வச்சிருக்காரு அவர், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னது வெறும் கற்பனையே இல்லை. இன்னைக்கு அந்த அம்மா முதியோர் இல்லத்தில் தான் இருக்கிறாங்க. 4 வீடு அந்த அம்மாட்ட இல்லை, 200 பவுனும் அந்த அம்மாட்ட இல்லை, அவங்க பையனும் காப்பாத்தல. எங்க அம்மாட்ட பணம் இல்லை, நகை இல்லை, எதுவுமே இல்லை. 83 வயசு வரைக்கும் மகாராணி மாதிரி எங்க வீட்டில் இருந்து அவங்க இந்த உலகத்தை விட்டு போய் சேர்ந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்பாடுங்கிறது டெபாசிட்ல இருக்கா, கோல்டுல இருக்கா, ஜொல்லுல இருக்கா? இல்ல, நம்ம பண்ண புண்ணியம் நம்ம பரம்பரையில இருக்கு. இது இருந்தா நம்ம அம்மா நம்ம காப்பாற்றணும், நம்ம அம்மா கூட இருக்கு, நமக்கு பாக்கியம் அப்படின்ற நினைப்பு இருக்கிற பிள்ளையா இருக்கணும். அவ்வளவுதானே. அதை விட்டுட்டு 200 பவுன் இருந்த என்ன, 4 வீடு இருந்த என்ன, 5 வீடு இருந்த என்ன, எல்லாமே இல்லாம போயிடும். நாம எதை நம்புறோம்? செல்வத்தை நம்புறோம். அதுதான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்புறோம். இப்ப நான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் கடுமையா இருக்கும், ஆனா அதான் சத்தியமான வாக்கு. நாத்திகன் பணப்பெட்டியை நம்புகிறான், ஆத்திகன் மட்டும்தான் கடவுளையே நம்புகிறான். இந்த நாஸ்திகன் பணப்பெட்டியை நம்புறான். எனக்கு ஃபியூச்சர்ல என்னுடைய டெபாசிட் என்னை காப்பாற்றும், பேங்க் என்னை காப்பாற்றும், நான் சேவ் பண்ணியிருக்க பணம் என்னை காப்பாற்றும். பணப்பெட்டியை நம்புகிறான். நான் சொல்றேன் அந்த அர்த்தத்தில் சொல்றேன். நாத்திகன் பணப்பெட்டியை நம்புகிறான். ஆத்திகன் மட்டும்தான் இந்த உலகத்தில் இறைவனை நம்புகிறான். இப்ப மாணிக்க வாசகர் நாஸ்திகனா ஆஸ்திகனா? வானேயும் பெரில் வேண்டேன், மண்ணாழ்வான் மதித்து மிலேன். எனக்கு பூமியில ஒரு கிரவுண்ட் வேணாம், மண்ணாழ்வான் மதித்து மிலேன். தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமான் எம் மானே உன் அருள் பெறும் நாள் என்று என்று எனக்கு என்னைக்கு உன் அருள் கிடைக்கும், அது கிடைச்சா போறோம். நான் வானத்தையும் விரும்பல, மண்ணையும் விரும்பல, யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன், இறப்பதனுக்கு என் கடவேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம், நான் சொல்றதோட கொஞ்சம் ஒத்துழைக்கணும். ஒரு சம்பவம் சொல்றேன். ப்ராஃபட் முகமதுடைய லாஸ்ட் டே, ப்ராஃபட் முகமது அவருடைய லாஸ்ட் டே, அவருக்கு உயிர் பிரிய போகுது அன்னைக்கு ராத்திரி. முகமதுடைய நேச்சர் என்ன தெரியுங்களா? என்ன சம்பாதிச்சாலும் அன்னைக்கு ராத்திரியே எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு படுத்துருவார். எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அன்னைக்கே எல்லாருக்கும் தானம் பண்ணி முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போய் படுத்துக்குவார். ராத்திரி போய் தூங்க போயிடுவார். ஒரு பேர்டன் இருக்காது, கையில் வச்சு கஷ்டப்பட மாட்டார், எல்லாத்தையும் கொடுத்துருவார். சார், புத்தரும் துறவு பெற்றார், மகாவீரரும் துறவு பெற்றார், எல்லாம் வேணான்னு விட்டுட்டு தான் போனாங்க. ஆனா ப்ராஃபட் முகமது குடும்பத்தில் இருந்தார், அவர் துறவு வாங்கவே இல்லை. இப்ப நான் ஒரு சிக்கல் சொல்லட்டுமா? மகாவீரரை போல புத்தரை போல துறப்பது என்பது கூட எளிது. ஏன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. டெய்லி சம்பாதிச்சு அன்னன்னைக்கு ராத்திரிக்கு திறந்துட்டு போய் படுக்கிறதுக்கு பாருங்க, ஈஸியான விஷயம் இல்லை. அன்னன்னைக்கு அக்யூமுலேட் பண்ண வேண்டியது, அன்னன்னைக்கு தானம் பண்ண வேண்டியது, நிம்மதியா போய் படுத்துக்க வேண்டியது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு துறவு நிலை அவருக்கு. படுத்துட்ட தூங்க போனவர் திடீர்னு தம்முடைய மனைவியை கேட்டாரு, நீர் ஏதாவது காசுகள் எடுத்து வைத்திருக்கிறீரா? நீங்க ஏதாவது காசு எடுத்து வச்சிருக்கீங்களா? யார் மனைவியை பார்த்து திடீர்னு கேட்கிறார், நீர் ஏதேனும் காசுகள் எடுத்து வைத்திருக்கிறீரா? அந்த அம்மா பயந்துகிட்டே சொன்னாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ராத்திரி பணம் தேவைப்பட்டா என்ன பண்றதுன்னு 5 நாணயங்கள் 5 தினார் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், 5 நாணயங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். தவறு செய்து விட்டீர், நமக்கு அது பழக்கம் அல்ல,
இரவுக்குள்ளாக எல்லாவற்றையும் தானம் செய்துவிட்டு படுப்பது நம்முடைய வழக்கம். நீர் மாறாக செய்திருக்கிறீர். வாசலில் போய் யார் நிற்கிறாரோ அவருக்கு அதை தானம் செய்து விட்டு வந்து உள்ளே வார். அந்த அம்மா கேட்டாங்க, இந்நேரத்தில் எவன் வரப்போறான், இந்நேரத்தில் எவன் வரப்போறான்? ப்ராஃபட் முகமதோட பதில், இதற்கென்று எவர் விதிக்கப்பட்டாரோ அவர் நின்று கொண்டிருப்பார், வாசலில் போய் பாருங்கள். இந்த அம்மா வாசலில் போய் பார்க்குறாங்க. ஒரு ஆச்சரியம், ஒரு வழிபோக்கன் வழி தவறி நின்றுகிட்டு இருந்தான். அவனு என்னன்னு கேட்டாங்க. நான் சாப்பிடலம்மா, என்கிட்ட பணமே இல்லை, சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறேன்னா. புடி அப்படின்னு 5 அந்த நாணயத்தை கொடுத்துட்டு அங்கேயிருந்து திரும்பி வந்து, என்ன ஆச்சரியம் பாருங்களேன், ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தான், நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்போ ப்ராஃபட் முகமது ஒரு வார்த்தை சொன்னார், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இப்போது இதை பெறுவதற்கு இறைவன் ஒருவரை நியமித்தது போல் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் நமக்கு தருவதற்கு கடவுள் ஒருவரை நியமித்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் இதைத்தான் சொல்ல வந்தேன். நாஸ்திகன் கடவுளை நம்புவதில்லை, பணப்பெட்டியை நம்புகிறார். ஆஸ்திகன் தான் பணப்பெட்டியை நம்புவதில்லை, கடவுளை நம்புகிறார். ஏன்? யான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி, யார்? வள்ளலாருடைய வாக்கு. எனக்கு பசி அடிச்சா உனக்கு பசி எடுக்கும்டா. நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி. இப்ப என்ன சொல்றாரு? பொன்னையோ பொருளையோ நம்பி நான் வாழல, வானேயும் பெரில் வேண்டேன், மண்ணாழ்வான் மதித்து மிலேன். நான் இதெல்லாம் நம்பி நாங்க இல்லை. நான் இந்த உலகத்தில் அதை பத்தி சேமிச்சு குவிச்சு வச்சுக்கிறத பத்தி கவலைப்படலை. எனக்கு ஒன்னே ஒன்று வேணும். என்ன? எம்மானே என் தலைவனே, உன் அருள் பெறும் நாள் எனக்கு வேணுங்கிறது உன்னுடைய அருள் மட்டும்தான். இதான் சித்தம் அழகியாருடைய நல்ல நிலை. எப்படின்னா, பொன்னையோ பொருளையோ எதிர்கால பாதுகாப்பு என்று நம்பாமல் இறை அருள் மட்டுமே நம்முடைய எதிர்கால பாதுகாப்பு என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள்தான் சித்தம் அழகியார். ஏன்னா அவங்க சித்தம் அழகாயிடுச்சு. அவங்க முழுமையா பரம்பொருளை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எவ்வளவு நாள் நான் இருக்கணும்னு வைக்குமோ வச்சிருக்கோம். எனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்கும், என்னைக்கு எடுக்கணுமோ எடுத்துட்டு போயிடும். நான் எதுக்கு அனாவசியமா இதை போட்டு நான் அவஸ்தைப்படணும்? இந்த நிலையை அவருடைய அந்த இன்னொன்னு சொல்ற பாரு, ஒன்றை துறக்கும் போது தான் ஒருவன் ஞானியாவோ பெரிய ஆளாவோ மாற முடியும். அது என்ன துறக்கும் போது? இப்போ துறவியாவதுன்னு சொன்னால், கார் வேணாம், எனக்கு பங்களா வேணாம், சொத்து வேணாம், இப்படி ஒன்னொன்னா விட்டுட்டு வர்றது துறவு இல்லை. இது வேணாம் அது வேணாம் விட்டு போவது துறவு இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறோம்? எனக்கு வேணும் அப்படிங்கிற என்னுடைய நான்கிற எண்ணத்துக்கு இதெல்லாம் அரண்னு வச்சிருக்கிறோம். துறப்பது என்பது வெளியில் இருக்கிற பொருள் ஒவ்வொன்றாக துறப்பதல்ல. எந்த நானுக்காக இவை அனைத்தும் சேகரிக்கப்பட்டதோ அந்த நானை விட்டு விடுவதுதான் துறவே ஒழிய பொருள்களை விட்டு விடுவது துறவு அல்ல. இதெல்லாம் அதுதான் மையமாயிருக்கு. பஞ்சு மிட்டாயின்னு ஒரு மிட்டாய் இருக்கு. புசு 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 புசுன்னு அந்த பஞ்சு வரும். ஒரு குச்சி அப்படி உள்ள விட்டு அப்படியே ஷாயிட்டு அப்படியே அந்த பஞ்சு மிட்டாயை வெளியே எடுப்பான். இப்போ அந்த ஒரு குச்சி ஆதாரத்தில் தான் எவ்வளோ பெரிய பஞ்சு மிட்டாய் நிற்கிது. நடுவில் அந்த குச்சி இல்லைன்னா எதுவுமே பஞ்சு மிட்டாய் திரண்டு வரத்துக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அது மாதிரி நம்முடைய சொத்து கித்து சேர்க்கறது அது இதுங்கிற எல்லா ஆசையுமே குச்சி மாதிரி ஒன்று உள்ள இருக்கு. என்ன? நான். இந்த நான்கிற மையத்தை உருவிட்டா, எதற்காக இது சேகரிக்கப்படுகிறதோ அதை உருவிட்டா அப்புறம் எதுவுமே திரளுவதற்கு வாய்ப்பு இல்லைல்ல. எனவே துறவு என்பது உலகத்தை துறப்பது அல்ல. இந்த உலகம் எந்த நானுக்கு தேவைப்படுகிறதோ அந்த நானை துறப்பது தான் துறவே ஒழிய உலகத்தை துறப்பது துறவு அல்ல. இது எங்க சொல்றாரு மாணிக்கவாசகர்? ரொம்ப சிம்பிளா சொன்னார். யானே பொய். இது ஒரு பொய். இதை சுத்தி நான் எல்லாத்தையும் பம்ப் பண்ணி சேர்த்துக்கிட்டே போறேன். அதை அப்படியே உருவிட்டா அது ஒண்ணுமே இல்லை. யானே பொய். இப்ப நான்கிற அந்த பேசிக் குவாலிட்டி திங்கிங் பேட்டர்ன் நான் நினைக்கிறது அதை அப்படியே உருவிட்டா முடிஞ்சு போச்சு. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் சிந்திப்போம். நாம நான்கிறத 2 அர்த்தத்தில் பயன்படுத்துறோம். ஒன்று கர்வம் அல்லது அகங்காரம் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துறோம். இன்னொன்று இருக்கு நான் அப்படிங்கிறது ஐடென்டிட்டி. சார் இப்போ எதாவது என்னை பற்றி சொல்லிக்கணும்னா நான் சுகி சிவம் ஏதோ ஒரு சொல்லிக்க வேண்டியிருக்குல்ல. நான் சுகி சிவம், நான் பேச்சாளன், நான் இன்னாருக்கு தந்தை, இன்னாருக்கு பிள்ளை, ஏதோ ஒரு ஐடென்டிட்டி. எல்லா ஐடென்டிட்டியும் விட்டுட்டா எப்படி இருக்கும்? பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். நான் யாருன்னே தெரியாது இல்லை. அதுக்கு என்ன பேர் இங்கிலீஷில்? ஐடென்டிட்டி கிரைசிஸ். இப்போ நான் யாருமே தெரியாமல் போயிடும்ல. நான்கிறதுக்கு ஒரு பேசிக் தாட்டே இல்லைன்னா நான் எதை மையமாக வச்சு யோசிப்பேன்? ஒன்றுமே இல்லாமல் போயிடும்ல. அதனால நான் வேண்டி இருக்கு. எவ்வளோ நேரம் வேண்டி இருக்கு? கொஞ்சம் வேண்டி இருக்கு. அதனால சைக்காலஜி என்ன சொல்றான்? ஐடென்டிட்டி கிரைசிஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் நான்கிறது அலோவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. பட் நாம அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்படி சொல்றேன். ஒருத்தன்
பூனை வளர்த்தான். ஏன்னா ஆப்ஸ்ட்ராக்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறத விட ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டு சொன்னால் அந்த ஆப்ஸ்ட்ராக்டான விஷயத்தை உள்ளே வாங்கிடலாம். ஒருத்தன் ஒரு பூனை வளர்த்தான். இந்த பூனைக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சான். அவனால் அதுக்கு பேர் வைக்க முடியல. ஒரு நியூமராலஜி எல்லாம் பார்த்து வைக்கணும் முடிவு பண்ணானோ என்னமோ தெரியல. அதுக்காக அந்த பூனைக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி ஒரு சன்னியாசிக்கிட்ட போய் கேட்டான். நம்ம சன்னியாசிக்கு எப்படியெல்லாம் வேலை வச்சுருக்கான் பாருங்க, இந்த பூனைக்கு பேர் வைங்கன்னா. அவர் இப்படி யோசிச்சுட்டு, அவர் மகா கிளவர், அவர் சொன்னார், ஈகோன்னு இதுக்கு பேர் வைக்கிறேன். ஈகோன்னு இதுக்கு பேர் வைக்கிறேன். ரொம்ப அருமையான உருவ கதை. ஏன்னா ஈகோ இருக்கு பாருங்க, ஆரம்பத்தில் சுகமாக இருக்கும். குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி வீட்டில் சுகமாக இருக்கும். வளர 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 இம்சை. ஈகோவும் அப்படித்தான், வளர 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 ஈகோ இம்சை. ஆரம்பத்தில் சுகம். ஸோ இந்த பூனைக்கு ஈகோன்னு பேர் வச்சார். இவன் சந்தோஷமாக வீட்டில் போய் ஈகோன்னு கூப்பிட்டான். அது கொஞ்சம் வளர்ந்தது. பூனை வளர்ந்ததுக்கப்புறம் தொந்தரவு ஜாஸ்தியாச்சு. திருட்டுத்தனமாக எதையோ தின்னுச்சு, மீனை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே போட்டுச்சு, ராத்திரி பாலை குடிச்சிட்டு போச்சு. இவனுக்கு தாங்க முடியல. சாமியார்ட்டியே மறுபடியும் போய் யோசனை கேட்டான், இந்த பூனையை என்னங்க பண்ணலாம்? என்னடா பெரிய விஷயம், கொண்டு போய் எங்கேயா விட்டு விட, பூனையை கொண்டு போய் விட்டுவார். இவன் உடனே ஒரு சாக்கு பையில் போட்டு அந்த பூனையை கட்டி எடுத்துக்கிட்டு போய் ஊருக்கு வெளியில் அந்த பூனையை விட்டுட்டு வழியில் மீனாட்சி பவனில் ஒரு காட்டு சாப்பிட்டு அப்புறமா புறப்பட்டு வீட்டுக்கு வந்தா இவனுக்கு முன்னாடி அது வந்து உட்காந்து. இது பூனை வளர்த்தவங்களுக்கு தெரியும், பூனை ஒருபோதும் தான் வளர்ந்த இடத்த விட்டு போவாது. நாய் எஜமானனோட போகும், பூனை வளர்ந்த இடத்துல நின்றுக்கும். இது பூனையோட குவாலிட்டி. இவன் என்னடா அது, சரி ஒழிஞ்சு போது போ விட்டுட்டான். இன்னும் 6 மாதம் அதோட இம்சையை பொறுத்துக்கிட்டான். முடியல. அப்புறம் மறுபடியும் சாமியார்ட்ட போனான். தாங்க முடியல சாமி, இது படுத்துகிற பாடுன்னா. நீ உள்ளூர்லேயே விட்டா அப்படி தானடா, கொஞ்சம் போய் எங்கேயா தள்ளி விட்டு விட அப்படின்னு. இவன் உடனே இந்த பூனையை மறுபடியும் மூட்டை கட்டி இங்கேருந்து பஸ் ஏறி ஒரு 100 கிலோமீட்டர் போய் அந்த பூனையை விட்டுட்டு அப்படி போய் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு வந்தான் பாருங்க. இவனுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கும். அது பெருசு இல்லை, அது இவனை பார்த்து கேட்டது, ஏன் லேட்டு? ஷாக் ஆகிட்டு, இது பெரிய அவசியம் இருக்கு. பூனை மாப்பு பிடிச்சிட்டு வந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியல இவனால். இன்னொரு 6 மாதம் அதை இம்சையை பொறுத்துக்கிட்டான். ஒழிஞ்சு போகுது போய் சனி வந்து அதை இம்சையை பொறுத்துக்கிட்டான். 6 மாதம் கழிச்சு அதை இம்சை தாங்கலைன்ட்டு மறுபடியும் சாமியார்ட்ட போனான். சாமியார் சொன்னார், உனக்கு தெரியலையேடா, கண்ணு காணாத ஒரு காட்டுக்குள்ளே போய் திக்கு தெரியாத காட்டில் கொண்டு போய் அவுத்து விட்டு வந்தால் வரவா போகுது. இவன் சரின்னு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் பூனையை ஒரு சாக்கு பையில் கட்டி ஒரு 6 மாதம் கழித்து ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் நடு காட்டில் அந்த பையை திறந்து விட்டு இனிமேல் வராதுன்னு திறந்து விட்டான் பாருங்க. இவனுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன, இவனுக்கு வர்றதுக்கு வழி தெரியல, இவனுக்கு திரும்பி வர்றதுக்கு வழி தெரியல. இவன் பரிதாபமா பூனையை பார்த்தான். பூனை சொல்லிச்சு, ஃபாலோ மீ அப்படின்ட்டு நேரம் அப்படி சுற்றி பிடிச்சி நேரம் வீட்டில் கொண்டாந்து விட்டுடுச்சு. இப்போ நான் சொன்னது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஈகோவை விட்டுட்டா நம்ம என்ன ஆவோமோங்கிற பயம் இருக்கு பாருங்க. நான் யாருங்கிற பேசிக் ஐடியாவை விட்டுட்டா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும். ரமணருக்கு முடிஞ்சது. ரமணர் நான்கிறத விட்டுட்டு உட்கார்ந்துருந்தார். நம்மளால முடியுமா? எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ ஐடென்டிட்டி கிரைசிஸை சால்வ் பண்ணுற அளவுக்கு நான் இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும், என்ன, அந்த நான்கிறது பொய். அந்த நான்கிறது பொய். இப்போ எனக்கு சுகி சிவன் பேர் வைக்கிறதுக்கு பதிலாக குப்சாமின்னு பேர் வச்சா அதானே? இந்த அப்பாவுக்கு பிறக்காம இந்த ஆன்மா வேற இடத்துல பிறந்திருந்தா அதானே? அப்போ நான்கிறது பொய் தானே? யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். ஆனாலும் வினையேன் அழுதால் உன்னை பெறலாம். இந்த நான்கிறது பொய்ங்கிற கிளாரிட்டி வந்தா மட்டும்தான் ஒரு மனிதனுடைய சித்தம் அழகாக முடியும். நான்கிறது உண்மைன்னு நம்ம நம்புறோம். அந்த நான்கிற பேஸ் வேர்ல அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு நிக்கிறோம். இது எப்படி வர முடியும்னா இழப்பின் மூலம், துறவின் மூலம் தான் அது வர முடியும். ஒண்ணுன்னா துறந்துகிட்டே போறதில்ல, இந்த நானை துறக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். துறப்பதன் மூலமாகத்தான், அந்த நானை விட்டு வெளியே வர்றதன் மூலமாகத்தான் நம்ம அடைய வேண்டியதை அடைய முடியும். ஐயா, வைஷ்ணவ ஆழ்வார்கள் கதையை படிக்கும் போது நீங்க என்ன படிக்கிறீங்க? திருக்கோவிலூர்னு ஒரு ஊரு. அந்த கோவிலூர் திண்ணையில் 3 ஆழ்வார்களும் போய் செஞ்சிச்சாங்க. பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார் மீட் பண்ணாங்க. ஒருவர் படுக்கலாம்னு படுத்திருந்தாரு. அடுத்த ஆழ்வார் வந்தோடனே இருவர் இருக்கலாம்னு 2 பேரும் உட்கார்ந்தாங்க. மூவர் நிற்கலாம் அப்படின்னு 3 பேரை ஏஞ்சி நின்னாங்க. அப்போ கடவுளே வந்து நெருக்கினாரு. அப்போ உருவம் இல்லாம வந்து நெருக்கினாரு. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு ஆழ்வார் பாடினார்னு சின்ன வயசுலேருந்து கதை சொல்றோம். இந்த கதைக்கு என்ன அர்த்தம்? திண்ணைய முழுக்க யார் பிடிச்சிருந்தா? ஒரு ஆழ்வார். ஒருவர் படுக்கலாம்னு படுத்த இடத்த பிடிச்சவர் என்ன பண்ணார்? இன்னொருத்தர் வந்த உடனே சுருக்கிட்டார். இன்னொருத்தர் உட்காருங்க. 3ஆவதா ஒருத்தர் வந்தார்.
இன்னும் 2 பேரும் சுருக்கிக்கிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. தன்னை நிரப்பிக்காம சுருக்கின உடனே இன்னொருத்தர், இன்னும் சுருக்கின உடனே கடவுளே அவர்களுக்கு கிடைத்தார். எவன் தன்னை உலகத்தில் நிரப்பிக் கொள்ளுகிறானோ அகங்காரத்தால் அவனை கடவுள் நெருக்குவதில்லை. எவன் தன் அகங்காரத்தை சுருக்கி கொண்டே போகிறானோ அவனுக்கு கடவுள் அகப்படுகிறார். உடனே கடவுள் வந்து அந்த இடத்துல சேருவதற்கு தயாரா இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்முடைய நான் போட்டு அத்தனையும் நம்ம நிரப்பி வச்சிருக்கிறோம் பல வகையில. இந்த யான் என்பது பொய், யானே பொய், பேர் பொய், அடையாளம் பொய், எல்லாம் பொய் தான். ஆனா இது பொய்ங்கிற தாட் அவ்வளவு சுலபத்துல வராது. பொருள் மேல இருக்கிற ஆசை, இது மேல இருக்கிற ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு அப்படி சுலபத்துல வராது. சரி, இப்ப இன்னும் சித்தம் அழகியாருடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஒரு உண்மையான சித்தம் அழகியவர்கள் என்ன மாதிரியான குவாலிட்டியில இந்த உலகத்துல இருப்பாங்க? வேற ஒரு பாட்டுல ஒரு கருத்து சொல்றார். இறைவனுக்கும் தனக்கும் இருக்கிற உறவை பத்தி சொல்றார். அதுல ரொம்ப கிளியரா ஒரு கருத்து சொன்னார். என்ன தெரியுங்களா? நான் உன்னை பிடிச்சேன், இல்ல நீ என்ன பிடிச்ச. இப்ப நான் உன்னை பிடிச்சதுக்கு அப்புறம் வேற யாராவது எனக்கு பயன்படுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல நான் வேற யாராவது போய் பிடிப்பேன்னு நினைக்கிறியா? ஒரு நாளும் நான் போக மாட்டேன். நான் இன்னொருவரை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. நான் வேறு ஒருவரை கடவுளாவே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான தாட் தான், சொல்ல ட்ரை பண்றேன். சில பேர் இப்போ புதுசா ஏதாவது சாமி கிடைக்குமான்னு கேட்குறான். கொஞ்சம் லாபகரமா ஏதாவது சாமி இருந்தா சொல்லுங்க சார். ரொம்ப கும்பிடக்கூடாது, சுலபமா கும்பிடணும், டக்குன்னு ஏதாவது கிடைக்கிற மாதிரி சாமி இருந்தா பரவாயில்லைங்கோ அப்படிங்கிறா. புதுசா மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் வர மாதிரி 2 சாமி வந்துட்டா சௌரியமா இருக்கும். அதுக்கு போய் நாங்கள் கொஞ்சம் அப்படியே போயிட்டு வந்துட்டோம்னா ஏதாவது கொஞ்சம் லாபம் கிடைச்சா பரவாயில்லை அப்படி நினைக்கிறான். ஆனா சித்தம் அழகியாருடைய சித்தம் எப்படி இருக்குங்கிறதுக்கு அடையாளம் பாருங்க. கொள்ளேன், புரந்தரன், மால் அயன், வாழ்வு குடிகடின். இந்த இடம் தான் சார் ரொம்ப முக்கியம். நான் அப்படி கேட்கறது தப்பா நினைக்காதீங்க. நாம சாமி கும்பிடுறது எது கும்பிடுறோம்? நமக்கு ஏதோ லாபம் கிடைக்கணும்னு கும்பிடுறோம். இப்ப நான் கேட்கிறேன், நமக்கு லாபம் மட்டும் கொடுக்காது நஷ்டம் தான் கொடுக்கும்னா எத்தனை பேர் கண்டினியூ பண்ணி கும்பிடுவோம்? இந்த தெய்வத்தை கும்பிட்டால் நீங்கள் நடுத்தெருவுக்கு வருவீர்கள், இந்த தெய்வத்தை கும்பிட்டவர்களுக்கு கல்யாணம் ஆகவே ஆகாது, இந்த தெய்வத்தை கும்பிடுறவர்களை அது தெருவில் போய் பிச்சை எடுக்க வைக்கும்னா அந்த சாமிக்கு மார்க்கெட் இருக்குமா? எல்லாரும் ஓடுவான் அந்த சாமியை பார்த்தாலே, 8 காலம் தள்ளிட்டு அந்த ஓடுவான். இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? என் வாழ்வு குடிகடினும், என் லைஃபே நாசமா போனாலும் சரிதான், நான் இந்த ஆளை தவிர வேற யாரையும் பிடிக்க மாட்டேன். அப்போ எவ்வளவு பெரிய உறுதியில் இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. கொள்ளேன், புரந்தரன், மாலயன், வாழ்வு குடிகடினும், நல்லேன் என்பது அடியாரோடு அல்லால், உன்னுடைய அடியவர்களை தவிர அவங்களை விட்டு வேற எங்கேயும் நான் பிரிய மாட்டேன். அடுத்த வார்த்தை இன்னும் முக்கியம், நரகம் புகினும், எனக்கு நரகம் தான் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன். இது ரொம்ப உயர்ந்த நிலை சார். எனக்கு திருவள்ளுவரை ஏன் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் எனக்கு ஏன் திருவள்ளுவரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒன்று சொல்றது உண்டு. எல்லாரும் தானம் பண்ணுங்கிறத எப்படி டெம்ப்ட் பண்ணாங்க தெரியுமா ஜனங்களை? நீங்க தானம் பண்ணீங்கன்னா 1க்கு 10 வரும். தானம் பண்ணீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? கொடுக்குற ஐடியா இல்லை, 10 சம்பாதிக்கிற ஐடியா. 1 குட்டிங்கன்னா 10 வரும், 1 குட்டிங்கன்னா 10 வரும் அப்படின்னு சொல்லி வாங்கிறதுக்கு தான் நம்மளை தயார் பண்ணாங்களே ஒழிய கொடுக்கறதுக்கு தயார் பண்ணல இல்லையா? திருவள்ளுவர் ஒருத்தர் தான் பொட்டுன்னு அப்படி ஒரு அடி அடிச்சு சொன்னார். என்ன தெரியுங்களா? மேல் உலகம் இல் எனிலும் ஈதலே நன்று. சொர்க்கம்னு ஒன்று இல்லைனாலும் கூட, உனக்கு சொர்க்கமே கிடைக்காட்டியும் பரவாயில்லடா கொடுறா. மேல் உலகம் இல் எனிலும், அப்படி ஒன்று இல்லைன்னா கூட பரவாயில்ல கொடுன்னார். ஏன்? கொடுப்பது என்பது உயர்ந்த பண்பு என்பதற்காக கொடுக்கணுமே ஒழிய கொடுத்தா சொர்க்கத்தில் இடம் கிடைக்குங்கிறதுக்காக கொடுக்கூடாது. மேல் உலகம் இல் எனிலும் ஈதலே நன்று. இந்த திருவள்ளுவர் கான்செப்ட் அப்படியே மணிவாசக பெருமான்ட்ட என்ன தெரியுமா? ஒருவேளை ஒன்னை கும்பிட்டா நான் நரகத்துக்கு போவேன்னா கூட ஒன்னை தான் கும்பிடுவேன் சார். இந்த பீக் வேற யாருக்கா வர முடியுமா? நான் நரகத்துக்கு போனா கூட நான் ஒன்னை தான் கும்பிடுவேன், நான் வேற யாரும் கும்பிட மாட்டேன், நான் ஒன்னை விட மாட்டேன். நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெண். நான் நரகத்தில் கூட போய் இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஒன்னாலும் நான் நரகத்தில் இருக்கேன்னா பரவாயில்ல, ஏத்துக்க தயாரா இருக்கேன். இது ரொம்ப ஆச்சரியமான உறுதி. இன்னைக்கு மனித மனம் எப்படி தெரியுங்களா? இந்த சாமியை கும்பிடுவான், ஒருவேளை இது கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டா அந்த சாமியை கும்பிடுவான். அப்ளிகேஷன் போடும்போது இதுக்கும் போட்டு அதுக்கும் போடுவான்.
என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். மெசேஜ் வந்தது, அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, அவருக்கு ரொம்ப சீரியஸ் அப்படின்னு மெசேஜ் வந்தது. உடனே அப்படியே சாமி கும்பிட்டான். சாமி கும்பிட்டா அவனுக்கு தப்பு இல்லை, கும்பிட்டான். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டிட்டான். டக்குன்னு அவனுக்கு அது இஷ்டக்கடம் கூப்பிட்டான். பெருமாளே, எங்கள் அப்பாவை காப்பாற்றிருப்பா, எங்கள் அப்பா இறந்து போயிட்டா அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க, அதுக்காவது காப்பாற்றிருப்பா, அவர் அங்கேயே இருக்கட்டும், எங்கள் அப்பாவை எப்படியா காப்பாற்றுனா உன் கோயில் உண்டியல்ல 1000 ரூபா போடும். வேணுன்னா இவன் வேண்டி முடித்தான் சார். ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது. இன்னொருத்தர் அங்கேருந்து வந்தார். நான் இன்றைக்கி திருச்சிராப்பள்ளிக்கு போய் சமயபுரம் போகிறேன்னார். ஆத்தா, எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாது. நீ தான் ரங்கநாத பெருமாள்கிட்ட சொல்லிட்டல்ல. அப்புறம் உடனே எங்கள் சமயபுரத்தை ஆத்தாட்ட ஏன் சொன்னேன்? அவன் என்ன முடிவு பண்ணிட்டான்? டாக்டர் பெருமாள் மாதிரி வந்தா, நர்ஸு மாதிரி சமயபுரத்தம்மா வந்தாதான் நம்ம அம்மாவை காப்பாற்ற முடியும், நம்ம அப்பாவை காப்பாற்ற முடியும். இது என்ன வேலை? நீ தான் ஒன்று கும்பிட்டுட்டல்ல, அவற்றை விட்டுட்டல்ல, ஃபைல் அங்கே போயிருச்சு இல்லை, அப்புறம் அவர் பார்த்துக்கிறாரு, விட வேண்டியது தானே. நான் அப்படி பேசுகிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நாத்திகனுக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கை அவநம்பிக்கையை விட இன்றைக்கு ஆத்திகனுக்கு இருக்கிற கடவுள் அவநம்பிக்கை என்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம், வெட்கப்பட வேண்டிய விஷயம். இல்லாட்டி இப்படி எழுதுவாரா? கொள்ளேன் புறந்தரன் மால் அயன் வாழ்வு குடிக்கடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தம். உன்னை கும்பிட்டாச்சப்பா, உன்னை தவிர வேற யாரையும் நான் கும்பிட மாட்டேன்பா. உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது, நான் உன்னை தவிர வேற யாரையும் நான் கும்பிட மாட்டேன். இதுதான் சித்தம் அழகியாருடைய நிலைமை. அவங்க எதை கும்பிடுறாங்களோ அதில் ஒரு முழு ஈடுபாட்டோட, முழு நம்பிக்கையோட, முழு விசுவாசத்தோடு இருப்பாங்க. நான் அது எதுவும் வேணா இருங்க, உங்கள் சௌரியத்துப்படி நீங்கள் எப்படி வேணா இருந்துக்குங்க. ஆனால் எதை கும்பிடுறீங்களோ அதில் முழுக்க நம்ம விசுவாசமாக இருக்க வேணுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். இப்போ இன்னும் கொஞ்சம் சித்தம் அழகியாருக்கு இன்னொரு கோணத்தில் பார்த்தா, இந்த சில பேர் வாழ்க்கையை அப்படியே தூக்கி அப்படி மாற்றி போடுறதுக்கு ஒரு சம்பவம் நடக்கும், இல்லை ஒரு ஆள் வருவார். இப்போ நம்ம சிவனடியார்களுக்கே போவோம். திருநீலகண்டருடைய வாழ்க்கை ரொம்ப பெருமைப்படக்கூடிய வாழ்க்கையா? சின்ன வயசில் திருநீலகண்டருடைய வாழ்க்கை ஒன்றும் நல்ல வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. நம்ம அதெல்லாம் சமாளிப்பாங்க, அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுன்னு. பாட்டில் இருக்குது சார், இன்பத்துறையில் எளியராகின்னு இருக்கிறேன், என்ன பண்ண சொல்கிறீங்க? அவர் கொஞ்சம் வீக்கு, இன்பத்துறையில் எளியராகி திருநீலகண்டர். ஆனால் அவங்க மனைவி ஒரு வார்த்தை, ஒரு நாள் திடீர்னு ஒரு திருவார்த்தை குரு வார்த்தை அந்த அம்மா சொன்னாங்க. என்ன? வலிஞ்சு தொட வந்தார், எம்மை தூண்டுவீரோ இன் திருநீலகண்டம். என்னை தொட்டிங்க தலை வெடிச்சிடும்னு புருஷனுக்கு சாபம் கொடுக்க முடியாது, அதனால என்னை தொட்டிங்க திருநீலகண்டம். அது என்னன்னே சொல்லல அந்த அம்மா, முடிச்சுட்டாங்க. இவர் பேதிய ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி டக்குனு பின்னாடி வந்துட்டார். இப்போ அவரை அப்படியே தூக்கி போட்ட வார்த்தை எது? எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம். துளசிதாசருடைய வாழ்க்கையில் நீங்க போய் பாருங்க, அவரும் கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தார், மனைவி மேல் ரொம்ப விருப்பமா இருந்தார். மனைவி சொன்னாங்க ஒரு வார்த்தை, அழிந்து போகிற இந்த உடம்பு மேல வச்சிருக்கிற ஆசையை நீங்க ராமநாமத்து மேல வைக்க மாட்டீங்களா அப்படின்னாங்க. அப்படியே கவுத்துட்டார், டோட்டலா மாறிட்டார். அவருக்கு லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச். அருணகிரிநாதர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தார். டக்குன்னு அவங்க அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு வார்த்தை, கடுமையான வார்த்தை சொன்னாங்க. பெண்ணின் பெருசு பெருசு பெருசுன்னு சொல்றல, அவனுக்கு அறிவு இருக்கா உனக்கு? அதை விட்டு தொலைஞ்சு வெளியே வர மாட்டியா? இல்லை, எனக்கு அதுக்கு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு. அப்படி உனக்கு பெண்ணின் தான் வேணும்னா நானும் ஒரு பொண்ணு தான். இந்த வார்த்தையை தாங்க முடியல அவளால். சரி, எவ்வளவு பெரிய மிருகமா போயிட்டேன்னா, அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது அவருக்கு. இனி நான் அப்படி இருந்தா சரியா இருக்காது. கோபுரத்து மேலே ஏறி உழறையான்னு உழப்போனாரு, முருகன் காப்பாத்தினாரு, மாறி போச்சு. இப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க, இப்படி சொல்லட்டுமா? இந்த எனக்கு வேற வார்த்தை கிடைக்கலதுக்கா அப்படியே சொல்றேன். உங்களை கடந்த காலத்தில் இருந்து வாரி சுழற்றி எதிர்காலத்தில் தூக்கி வீசுவதற்கு ஒரு குரு தேவைப்படுகிறார். எப்படி? உங்களை கடந்த காலத்திலிருந்து வாரி சுருட்டி எதிர்காலத்தை நோக்கி வீசுவதற்கு ஒரு குரு தேவைப்படுகிறார். நம்ம எப்பவுமே நம்முடைய பழைய வாழ்க்கைப்படியே கர்மா எப்படி போச்சோ அதே மாதிரியே உழண்டுகிட்டே இருந்தா எப்படி ஞானம் அடையிறது? அப்படியே கொத்தா தூக்கணும், தூக்கி எங்கேயோ வீசணும், தூக்கி ஒரு இடத்த தூக்கி அடிக்கணும். அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறார். அதுக்கு யார்? அந்த நபருக்கு என்ன பேரு? ஒன்று குருவா வரலாம், இறைவனே வரலாம், அல்லது குரு வாக்கியமா யார் மூலமா வேணாலும் வரலாம். சகோதரர், சகோதரி, அப்பா, அம்மா, அண்ணன், யாரோ ஒருத்தர் மூலமா அந்த வார்த்தை உங்களுக்கு வரலாம். ஆனா அவர் இவர் தான். இறந்த காலத்திலிருந்து உங்களை எதிர்காலத்திற்கு தூக்கி வீசுவதற்கு யார் உங்களுக்கு கிடைக்கிறாரோ, இறந்த காலத்திலிருந்து எதிர்காலத்திற்கு உங்களை தூக்கி வீசுவதற்கு யார் கிடைக்கிறாரோ அவர்தான் உங்கள் நிஜமான குரு.
குருவுக்கு இலக்கணமே அதுதான். எதிர்காலத்துக்கு தூக்கி வீசணும், அப்படி தூக்கி அந்தாண்ட தூக்கி வீசணும். மாணிக்க வாசகர் வாழ்க்கையில் அப்படி நடக்குது. குருந்த மரத்தடியில் ஒரு குரு வடிவாக வந்து அவருக்கு இறைவனே அதை கொடுக்குறார் வச்சுங்க. அன்னையிலேருந்து அவருக்கு என்ன ஆகி போச்சு, வேற எந்த விஷயமுமே கண்ணுக்கு தெரியல. பொண்ணு, பொருள், வாழ்க்கை, இன்பம் ஒன்றுமே தெரியல. திருப்பி 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 அவருக்கு அந்த ஒன்றே தான், எதிர்காலத்தில் இருக்கிற அந்த ஒன்றே ஒன்று தான் அவர் மைண்டில் போய் அப்படியே நிற்கிது. இந்த ஒரே விஷயத்தில் அதுக்கு பேர் என்ன பேர்னா லட்சிய திருஷ்டின்னு பேர். இன்னொன்று ஏகாகிர சித்தம்னு பேர். ஏகாகிர சித்தம் ஒன்னே ஒன்று, அதுலேயே அப்படியே உறுதியாக மனசை வச்சுக்கிறது. இந்த லட்சிய திருஷ்டி ஏகாகிர சித்தம் வாச்சுட்டா, குரு சொன்ன அந்த விஷயத்தில் அப்படியே போய் இறுக்கி பிடிச்சிக்கிட்டா அவங்க வாழ்க்கை டோட்டலாக மடம் மாறி முழுக்க மாறி போயிடும். ரமணர் உட்காந்துருந்தார், பகவான் ரமணர் உட்காந்துருந்தார். அவரை பார்க்க வந்தவங்க இந்த மாதிரி பழமெல்லாம் கொண்டாந்து வச்சாங்க, நிறைய பழங்கள். அவர் திருவண்ணாமலையில் தானே இருப்பார், மரத்தடியில் உட்காந்துருப்பார் திருவண்ணாமலையில். இந்த பழத்தை ரொம்ப ஆசையாக ஒரு 10 குரங்கு பார்த்துக்கிட்டு இருக்கும். என்ன ஐடியா, எவன் எப்போ ஏமாறுவான், இந்த வாழைப்பழத்தை தூக்கிட்டு போயிடலாம். குரங்குங்களுக்கு வாழைப்பழத்து மேலே அப்படி என்ன ஆசைன்னு தெரியாது. அதுங்க அப்படியே பார்த்துக்கிட்டே எப்படியா இந்த வாழைப்பழத்தை கொண்டு போகணும். இப்படி ரமணர் உட்காந்துருந்தார். முன்னாடி தட்டு நிறைய ஒரு 10 தட்டில் வாழைப்பழம்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஒரு 20 குரங்கு குத்த வச்சு உட்காந்துக்கிட்டே இருந்தது. இந்த ரமணாசிரமத்தில் ஒருத்தர் இருந்தான், பெரிய குச்சி வச்சுருந்தான். பெரிய குச்சி வச்சுக்கிட்டு இது பாருங்க, அந்த தட்டுக்கு முன்னாடி இப்படி விசிறான். எதுக்கு, அந்த குரங்கையெல்லாம் விரட்டுறதுக்காக, அதுக்கு எடுக்க முடியாதபடி இப்படி விசிறிக்கிட்டே உட்காந்துருந்தான் ஒருத்தன். ஒரு அரை செகண்டு சார், ஒரு அரை செகண்டு இந்த குச்சி வச்சிருந்தான் பாருங்க, அவன் தூங்கிட்டான். ஒரு அரை செகண்ட், இவ்வளவுதான் இவ்வளவுதான் தூங்கிட்டான். எங்கேருந்தோ ஒரு குரங்கு வந்து 4 சீப்பு வாழைப்பழத்தை தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் இல்லை, ஒரு அரை செகண்ட் இப்படி கண்ணை மூடி தூங்கினான் பாருங்க. நேராக குரங்கு பாஞ்சுது, வாழைப்பழத்தை தூக்கிச்சு, அப்படியே ஓடிச்சு. இவன் முழிச்சிட்டு குச்சியை தூக்கிக்கிட்டு குரங்கு அடிக்கிறதுக்கு ஓடுறான். விடு விடு அப்படின்னு குரங்கு அடிக்க போனான். ரமணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நிறுத்து, குரங்குக்கு லட்சியத்தில் இருந்த கவனம் உனக்கு இல்லைன்னு. அது லட்சியம் வாழைப்பழம், கவனமா பார்த்துக்கிட்டே இருந்து எப்ப கிடைக்கும் பார்ப்போம், எப்ப கிடைக்கும் பார்ப்போம், எப்ப கிடைக்கும் கிடைச்சவனு சொல்லி ஓடி போச்சு. இதுக்கு லட்சிய திருஷ்டின்னு பேரு. நாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ பாடம் நடத்தியிருக்கான் பகவான் எடுத்துக்கோ. குரங்குக்கு லட்சியத்தில் இருந்த கவனம் நமக்கு இல்லை என்பதற்கு இது அடையாளம், குரங்க விடுன்ட்டு. இப்போ என்ன லட்சியமோ அந்த லட்சியத்தில் அப்படி போய் உறுதியாக பிடிச்சிருக்கணும். இப்போ இதை ஒரு 2-3 கோணத்தில் சொல்றார் பாருங்க. இறைவா, எப்போ குரு வடிவத்தில் வந்து நீ என்னை ஆட்கொண்டாயோ அதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவுமே தெரியல, வேற எதுலையுமே என் மனசு போல, வேற எதுலையுமே எனக்கு பற்றி இல்லை, எது மேலேயும் எனக்கு ஆசை இல்லை, லட்சியத்தில் ஆர்வம். பாடி மால் புகழும் பாதமே அல்லால், எனக்கு உன் திருவடி ஒன்று தான், பாதமே அல்லால். இதான் லட்சிய திருஷ்டி, அந்த கவனம் அப்படி இருக்கணும். பாடி மால் புகழும் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். எனக்கு வேற எதிலையுமே இப்போ பற்று இல்லாமல் போயிடுச்சு. தேடி நீ ஆண்டாய், என்னை தேடி நீ ஆண்டு கொண்டாய். சிவபுரத்து அரசே, திருப்பெரும் துறை உரை சிவனே. இப்போ நான் இதெல்லாம் ரொம்ப அழகு. சண்டை போட்டாலும் உன்னோட, ஜாலியாக இருந்தாலும் உன்னோட, கோச்சிக்கிட்டாலும் உன்னோட, கொஞ்ச நாளும் உன்னோட, வேற எந்த தோட்டமே இல்லை. இப்போ பாட்டு பாருங்க, ஊடுவது உன்னோடு, ஊடுறதுன்னா சண்டை போடுறது, ஊடுவது உன்னோடு, உவப்பதுவும் உன்னை, கொஞ்ச நாளும் உன்னோட தான், சண்டை போட்டாலும் உன்னோட தான், எனக்கு வேற ஆளே இப்போ கிடையாது, வேற யாரை பற்றியுமே எனக்கு கவலையே கிடையாது. ஊடுவதும் உன்னோடு, உவப்பதுவும் உன்னை, உணர்த்துவது உனக்கு எனக்கு, அதாவது ஒன்னை நீ எனக்கு உணர்த்தணும், உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி. வாடினேன், இப்போ கொஞ்ச நாளா நீ என்னை கண்டுக்க மாட்டேங்கிற, நீ என்னை கண்டுக்க மாட்டேங்கிற, வாடினேன் இங்கு வாழகில்லேன் கண்டாய். நீ என்னை கண்டுக்கலன்னா இனிமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். வாடினேன் இங்கு வாழகில்லேன் கண்டாய், வருகை என்று அருள் புரியாயே. இப்போ லட்சியத்தில் கவனம் ஏற்பட்டு விட்ட சித்தம் அழகியவர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க, வேற விஷயத்தை பற்றி அக்கறையே அவங்களுக்கு கிடையாது. மற்றவங்களோட பேசுறது, மற்றவங்களை கவனிக்கிறது, மற்றவங்க கூட பொழுதுபோக்குறது எதுவுமே கிடையாது. நான் முதலியே சொன்னேன், நான் எல்லா இடத்துலேருந்து இருக்கிற ஞானிகளை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சூஃபியிசம் பற்றி ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். நாகூர் ரூமி எழுதியிருக்க புக்கு சூஃபியிசம், ஒண்டர்ஃபுல் புக். அது
அதில் ஒரு துன்னூன் மிஸ்ரி அப்படின்னு ஒரு சுஃபி, அவரை பற்றி ஒரு சின்ன இன்சிடென்ட். அது இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை போய் ஒரு ஆற்றுல போய் உடம்பை இப்படி சுத்தம் பண்ண போகிறார், இப்படி கழுவ போகிறார், கையெல்லாம் கழுவுறதுக்காக போகிறார். ஒரு ஆற்றுக்கிட்ட போய் ஆற்றுக்கு அக்கறையில் ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருந்தா. இவர் என்ன பண்ணார், தண்ணியெல்லாம் எடுத்து இப்படி முகம்லாம் கழுவி இப்படி நிமிர்ந்து பார்த்தார் பாருங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணுகிட்ட இந்த துன்னூன் மிஸ்ரி கேட்டார், என்னம்மா ஏதாவது பேசு அப்படின்னார். என்னம்மா ஏதாவது பேசு, எப்படி இருக்க, ஏதாவது பேசு அப்படின்னார். ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். அந்த பொண்ணு சொன்னா, உன்னை ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது நான் பைத்தியம்னு நினைச்சேன். அப்புறம் நீ பைத்தியம் இல்லை அப்படின்னு தோணி போய் நீ அறிவாளியா இருப்பியோ அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் நீ அறிவாளியாம இருக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை, நீ ஒருவேளை பெரிய ஞானியோ அப்படின்னு நான் நினைச்சேன். இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு நீ சுத்தம் அடையன். ஒரு பெரிய விஷயம், பெரிய மனுஷன். அவனை பார்த்து அந்த பொண்ணு சொல்ற, உன்னை தொலைவிலேருந்து பார்த்த போது நீ ஏதோ பைத்தியமோன்னு நினைச்சேன், அப்புறம் நீ அறிவாளியோன்னு நினைச்சேன், அப்புறமா நீ ஞானியோன்னு நினைச்சேன், இப்பதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எதுவுமே இல்லை, வெறும் மடையங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சு போச்சு. இவர் சொன்னாரு, எனக்கு இப்போ முக்கியமா இந்த 3 ஏன் நினைச்சேன்னு விளக்கம் தெரியும். இந்த 3 என்னை ஏன் நினைச்சேன் கொஞ்சம் விளக்கம் சொல். அவ சொன்னா, நீ தொலைவிலேருந்து வரும்போது அழுக்கா அசிங்கமா இருந்த, நீ ஏதோ பைத்தியம் நான் நினைச்சேன். ஆனால் நீ கிட்டக்க வந்து தண்ணியில் உடம்பை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சோன்னு நீ கண்டிப்பாக பைத்தியமாக இருக்க முடியாது, உன்னை சுத்தம் பண்ணிக்கணுங்கிற அறிவு இருக்கிறதால நீ பைத்தியம் இல்லைன்ற முடிவுக்கு நான் வந்தேன். அப்புறம் இதை முடிச்சதுக்கு அப்புறமா நீ உடல்லாம் சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா நீ இப்போ ஏதோ தொழுகை பண்ண போகிற போல் இருக்கு, கடவுளை கும்பிட போகிற போல் இருக்கு, அதனால நீ பைத்தியம் இல்லை அறிவாளியாக இருப்ப, அதனால தான் கடவுளை கும்பிடணும்னு முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு நான் நினச்சி நீ அறிவாளியாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை பார்த்து ஏதாவது பேசுன்னு சொன்ன உடனே நிச்சயமாக நீ எதுவுமே இல்லை, மகா மடையன்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அப்போ என்னங்க அர்த்தம், ஒரு ஞானம் அடைந்த ஒருவன் தான் பேசுவதானால் கடவுளோடு மட்டும்தான் பேச விரும்புவானே ஒழிய மற்றவர்களோடு வெட்டி அரட்டை அடிப்பதை ஒரு ஞானம் அடைந்தவன் விரும்புவது இல்லை. இப்போ ஞானம் அடைந்தவன் சித்தம் அழகியார் கடவுளோடு பேசுவதை தவிர வேறு எதையும் விரும்புவதில்லை அப்படிங்கிற அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு, ஊடுவது உன்னோடு ஓப்பதும் உன்னை உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி. பேசுறதா இருந்தால் நான் உங்கூட தான் பேசுவேனே ஒழிய வேற யார் கூடயும் பேச மாட்டேன். அப்ப எந்த நிலையிலே மாணிக்க வாசகர் என்ற அந்த ஆன்மா பக்குவப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். அப்புறம் இன்னொன்று, நிறைய திருவாசக பாட்டில் தன்னை தாழ்த்தி பாடுவார். தன்னை பாடும்போது என்ன சொல்வார், நான் முதலே சொன்னேன், நாயேன்னு சொல்வார், பிண நெஞ்சேன்னு சொல்வார், மட நெஞ்சேன்னு சொல்வார், ஒன்றுக்கும் உதவாத என்னையும் பாரு, குற்றமே வடிவமான என்னையும் பாரு, ரொம்ப தாழ்த்தி தன்னை பேசிக்குவார் அப்படின்னு. சார், இவ்வளவு தன்னை தாழ்த்திக்கிறது எதுக்காக? தன்னை ஏன் தாழ்த்திக்கணும்? அகங்காரம் உள்ளவங்க தன்னை பெருமையா நினைப்பாங்க, அகங்காரம் போயிட்டவங்க தன்னை கடவுள் முன்னாடி தாழ்வா நினைப்பாங்க. உங்களுக்கு ஒரு பழைய பாட்டுக்கு அதுவே தெரியும், நல்ல பழுத்த பழமரம் கீழே தரையில தாழும். அது மாதிரி நல்ல ஞானம் பெற்றவர்கள் எவ்வளவு தாழ்ந்து போக முடியுமோ அவ்வளவு தாழ்ந்து போவாங்க. இல்லாட்டி திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை கும்பிடுவாரா? தன்னை விட வயசுல சின்னவர் தானே திருஞான சம்பந்தர், அவற்றை போய் ஏன் கும்பிடணும்? இப்போ யோசிச்சிருந்தேன்னு வச்சுங்க, என்ன நானும் சாமியார் நீயும் சாமியார், நானும் சைவ சாமியார் நீயும் சைவ சாமியார், ஒன்றை நான் எதுக்கு கும்பிடுறது? யோசிக்கிறதுக்கு இடம் உண்டா இல்லையா? உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தமிழ்நாடு தெய்வீக பேரவைன்னு ஒரு அமைப்பு இருந்து அதில் நான் இருந்திருக்கேன். அது வந்து நம்முடைய சமய தலைவர்களுடைய கூட்டு அமைப்பு, துறவிகளுடைய கூட்டு அமைப்பு. அந்த தமிழ்நாடு தெய்வீக பேரவை மகாநாடு நடக்கும். அப்பா நாங்கள் என்ன பாடுபடுவோம் தெரியுங்களா? ஏன், எந்த சாமியார் கடைசியாக பேசுறது, யாருக்கு சீட்டு ஒசத்தி யாருக்கு சீட்டு கம்மி, எந்த சாமியாருக்கு சென்டரில் சீட்டு எந்த சாமியாருக்கு ஓரத்தில் சீட்டு, ஐயோ அதில் பயங்கர பாலிட்டிக்ஸ். ஒரு தடவை என்ன, ஒரு சாமியார் மடத்தில் ஒருத்தர் காலமாகி அடுத்த ஒரு பட்டத்துக்கு வந்தார். அப்போ இன்னொருத்தர் வர்றவரை பார்த்து நான் முதல்ல அவரை பார்க்க மாட்டேன், ஏன்னா எங்கள் மடத்தில் அவர் காலமான போது என்னை துக்கம் கேட்க வரலங்கிறார். உனக்கு ஏது துக்கம்? முதல்ல துக்கம் கேட்கறதுக்கு ஒருத்தர் வருவானா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் இப்போ யூத் விங்கில் இருக்கேன், எல்லா வேலைகளையும் செய்யணும், இவங்களெல்லாம் சரி கட்டுறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு அப்படியே இன்னும் மறக்கவே முடியாது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு அகங்கார உணர்வு, நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளு, இந்த மாதிரியான உணர்வு இருக்கும் என்றால் அது உண்மையான துறவா இருக்க முடியுமா? ஆனால்
மிகுந்த பக்குவம் உடையவர்கள் தன்னை தாழ்த்தி கொள்ள தயாரா இருக்கிறாங்க. நான் ஒண்ணுமே இல்லாத ஆளப்பா, ஐ எம் நத்திங். இப்போ இந்த டிஃபிகல்ட்டான விஷயத்தை கொஞ்சம் பொயட்டிக்கா நான் சொல்ல ட்ரை பண்றேன். See, really we are nothing, but we become something. இந்த பூமியில ஏதாவது ஒன்றா பறக்கிறோம். சுகி சுப்பிரமணியம் கோமதி சுப்பிரமணியத்தின் 6வது பிள்ளை அப்படின்னு எனக்கு ஒரு அலையாட சொன்னாங்க. நான் கூட 6வது பிள்ளையா இருந்தால் அரசாடுறதுக்கு தயாரா ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சேன். சரி விடுங்க, நான் இன்னும் அரசால தயாராக தான் இருக்கிறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, திருவாசகம் படித்ததுக்கப்புறம் அந்த ஆசையும் விட்டாச்சு, இனிமேல் அதுவும் நமக்கு தேவையில்லை. இது ஒரு அடையாளத்துக்காக சொல்ல வரேன். சம்திங் இல்லையா, ஃப்ரம் நத்திங் ஒன்றுமே இல்லை, ஃப்ரம் நத்திங் சம்திங். ஆனால் இந்த சம்திங்கில் ஆம் ஐ சாட்டிஸ்ஃபைட்? இந்த சம்திங்காக இருக்கிறத என் மனசு ஒத்துக்குதா? இல்லை. ஐ வாண்ட் டு பிகம் எவ்ரிதிங். எல்லாம் நம்மள தான் இருக்கணும். தமிழ்நாட்டில் வேற எவனுமே பேச்சாளர் இருக்கக்கூடாது. இருந்தால் நம்ம ஒருத்தரையே வாழ்நாள் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கணும், வேற எவனுமே பேச்சாளர் இருக்கக்கூடாது. நான் ஒரு உதாரணத்துக்காக என்ன சொல்லிக்கிறேன். நத்திங், ஃப்ரம் நத்திங் ஐ பிகம் சம்திங், ஃப்ரம் சம்திங் ஐ வாண்ட் டு பிகம் எவ்ரிதிங். ஆனால் என்ன நடக்குது? நீங்கள் உண்மையிலேயே ஞானம் அடைஞ்சுட்டா இந்த எவ்ரிதிங் ஆகணும் ஆசைப்பட்டவன் என்ன பண்ணுவான்? ஐ வாண்ட் டு பிகம் நத்திங்மா. நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கட்டும்பா, என் செயலாவது ஒன்றும் இல்லை, வருதா இல்லையா? இல்லை, ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? நீ ஃப்ரம் இஃப் யூ ஆர் பிகமிங் நத்திங், நீ மறுபடியும் நத்திங் ஆயிட்டா என்ன ரிசல்ட்? when you become nothing you are everything. நீ எல்லாமே ஆயிடுற. ஏன்னா நத்திங்கிறது கடவுளுடைய ஸ்டேஜ். அங்கே போயிட்டியா யூ பிகம் எவ்ரிதிங். இது புரியாம நான் ஏதாவது ஒன்று சம்திங்காக இருக்கணும், எவ்ரிதிங்காக இருக்கணும், நீ ஈகோவில் ஆடிக்கிட்டே இருந்தா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் ஞானி என்ன சொல்கிறான்? நான் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு எக்ஸாக்ட் திருவாசகம் சொல்லட்டுமா? ஒன்றும் போதா நாயேனை. ஒரு விஷயத்துக்கு லாய்க்கு இல்லைப்பா, ஒரு விஷயத்துக்கு லாய்க்கு இல்லை. எவ்வளோ கோபமாக சொல்லுவேன், தண்டம் ஒன்றும் லாய்க்கே கிடையாது. இப்போ நம்ம யாரையாவது திட்டதா இருந்தால் என்ன சொல்லுவோம்? அவன் சரியான திங்கிறதுக்கு தான் சார் லாய்க்கு, திங்கிறதுக்கு தான் லாய்க்கு. ஆனால் இப்போ ஒரு ஆச்சரியமான செய்தி நான் படித்தேன். எவனுக்குமே சரியாக திங்க தெரியலேன்னு கண்டுபிடிச்சிருக்கான். வேடிக்கை சொல்லலை. ஒரு தடவை ஒரு உணவை எடுத்து வாயில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை ஒரு உணவை எடுத்து வாயில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பொறுமையானவனும் எத்தனை தடவை சமைப்பான்? எவ்வளவு பொறுமையானவனும் ஒரு உணவை வாயில் போட்டால் எவ்வளோ தடவை சமைப்பான்? இப்போ போட்டிருக்கிறான், ஒரு வாய் உணவை எடுத்து உண்டால் 48 முறை யார் சவைத்து பிறகு சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் நோய் வராது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு உணவை எடுத்து போட்டால் 48 தடவை சவைச்சிட்டு அப்புறமா தான் உள்ள முழுங்கணுமா. ஏனென்றால் குடலுக்கு பற்கள் கிடையாதுன்னு போட்டிருக்கான். இங்கே பல்லு முடிஞ்சு போயிடுது இதோட சவைக்கிறது, அதனால இந்த குடலுக்கு பற்கள் கிடையாது, அவனுக்கு நோயே வராதுன்னா. 48 தடவை சவைச்சு சாப்பிட்டவங்க நம்ம எத்தனை பேர்? அது ரொம்ப ப்ரூவ் பண்ணி போட்டிருக்கான். 48 தடவை சமைச்சு சாப்பிட்டா அவனுக்கு நோயே வர்றதில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்? திங்க தெரியும்னு சொல்கிறோம், அது கூட தெரியாது. நம்ம அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம், கேஷுவலாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், சார் ஒன்றுக்கும் லாய்க்கில்லை சார், எதுக்கும் லாய்க்கில்லை சார், எதுக்கும் லாய்க்கில்லை, ஒரு விஷயத்துக்கு லாய்க்கில்லை. இப்போ அப்படியே யூஸ் பண்ணுறாரு பாருங்க, ஒன்றும் போதா நாயேனை. ஒரு விஷயத்துக்கு தகுதி இல்லாத ஆள். ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை. அப்படிப்பட்ட என்ன நீ என்னை காப்பாத்திரியப்பா, என்னை நீ உய்ய கொண்டு எடுத்துக்கொண்டாயே. ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோ. அது எப்படிப்பா இல்லாமல் போச்சு? ஏன் திடீர்னு எனக்கு நீ கொடுக்க மாட்டேங்கிற? அது இல்லாமல் போயிடுச்சே. ஏழை பங்கா எம் கோவே குன்றே அணைய குற்றங்கள், குன்றே அணைய குற்றங்கள். நான் மல அளவு தப்பு பண்ணியிருக்கிறேன்பா, மல அளவு தப்பு பண்ணியிருக்கேன். குன்றே அணைய குற்றங்கள் குணமா. இது ஒரு ஆச்சரியமான ஒரு கருத்து சார். நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன். கடவுளுக்கு சொல்றார், நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நீ ஒன்று பண்ணு, என்ன இதையெல்லாம் புண்ணியத்தில் எழுதிக்கோ. ஏன் எப்படி இருந்தாலும் நீ தான் கணக்கு எழுத போற, உன்னை தவிர அந்த கணக்கு இன்னொருத்த யாரும் பார்க்க போறதில்ல. நீ எழுதும் போதே எந்த பாவம்னு எழுதாம புண்ணியம்னு கணக்கில் எழுதிட்டா உன்னை ஆடிட் பண்றதுக்கு எவனாவது இருக்கா? உன்னை ஆடிட் பண்றதுக்கு யாராவது இருக்கிறா? இல்லை இல்லை. குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால், அதை குணம்னு எழுதிக்கிட்டா எந்தான் கெட்டது? என்ன கெட்டு போச்சு? என் அயோக்கியத்தனத்தை எல்லாம் புண்ணியம்னு எழுதிக்கோ.
நல்ல விஷயம்னு எழுதிக்கோ. குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் எந்தோள் முக்கண்ணி எம்மானு. இந்த பாட்டில் சார் நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், இதையெல்லாம் நீ ஏன் கரெக்டாக எடுத்துக்கூடாது? இந்த பசங்க கணக்கு தப்பாக எழுதிட்டு சொல்லுவான், வாத்தியார் மனசு வச்சா மார்க் பண்ணலாம்பா. ஒரு பையன் சொன்னான் டாப் என்ன மறக்க முடியாது, ஏன்னா இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கேன், நீங்கள் படிச்சுட்டு திருத்துவீங்கன்னு நான் நினைக்கல சார்னா. அவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான், நீங்கள் இப்படி படிச்சுட்டு திருத்துவீங்கன்னு நான் நினைக்கல சார், நீங்கள் படிச்சுட்டு திருத்துவீங்கன்னு சொன்னால் வேறு மாதிரி எழுதியிருப்பேன் சார்னா. பின்ன படிக்காமல் திருத்துவார். இப்போ கடவுளை பார்த்து இவர் சொல்கிறாரு, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஏன் தப்புன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டில் எழுதிரு. இப்போ லோன் வாங்கியிருக்கிற எல்லா லோனையும் கொண்டு போய் டெபாசிட்டில் சேர்த்துக்கிறதுனா நீ தானேப்பா கணக்கு எழுதுற, ஏதுப்பா சார் இது என்ன கணக்கு சார் இது? இந்த இடத்துல சித்தம் அழகியார் எப்படி இருப்பாங்கங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. நான் படித்த ஒரு ஞானி, இன்னொரு உதாரணத்துக்கு ஒரு ஞானி, அவர் மளிகை கடை வச்சுருந்தார். மளிகை கடை வச்சுருந்தார். அவர்கிட்ட ஒரு வெரி குட் குவாலிட்டி என்ன தெரியுங்களா, யாராவது அவர்கிட்ட கொண்டு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு இது நல்லா இல்லைங்க கெட்டு போச்சுன்னு சொன்னால் சண்டையே போட மாட்டார். அப்படியா, அதை வச்சுட்டு வேறு எடுத்துகிட்டு போங்க. தேங்காய் வாங்கிட்டு போகிறான், தேங்காய் கெட்டு போச்சுன்னா அதை அப்படியே வச்சுருங்க, நீங்கள் வேறு தேங்காய் எடுத்துகிட்டு போங்க. இன்னும் அதை விட கொடுமை, இந்த கிழிஞ்ச ரூபா நோட்டு செல்லாத காசு யாராவது கொண்டாந்து கொடுத்து, நேற்றுக்கு உங்கள் கடையில் வாங்கிட்டு போனாங்க, நீங்கள் இந்த செல்லாத காசு கொடுத்துட்டீங்க இந்தாங்க அப்படின்னா, நீ எப்போ வாங்கின யார்கிட்ட வாங்கின அதெல்லாம் ஒன்று கேட்க மாட்டார். செல்லாத காசு கொடுத்துட்டேன்னா கொண்டா அதை வாங்கி போட்டுட்டு நல்ல ₹1 இப்படி எடுத்து கொடுப்பார். எல்லாரும் என்ன முடிவு பண்ணால் இவன் இழிச்ச வாயன், ஏன்னா எவன் செல்லாத காசு கொடுத்தாலும் இவன் வாங்கி உள்ளே போட்டுக்கிறான் அப்படின்னு எங்கெங்கேயோ எவன்கிட்டயோ ஏமாந்த காசை எல்லாம் இவங்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. முந்தா நேற்று வாங்கினேன் உங்ககிட்ட வாங்கின செல்லாத காசு. இவர் எப்பேற்பட்ட ஆள் பாருங்க, எல்லாத்தையும் வாங்கி 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 உள்ளே போட்டு இந்த கடைசி நாள் உயிர் பெரியறதுக்கு முன்னாடி கடவுளை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே சொன்னார், நீ என்னை எப்படி கவனிச்சிருக்க, யாராவது ஒரு காசு கொடுத்தா நல்ல காசா கெட்ட காசா நான் என்னைக்காவது செக் பண்ணியிருக்கேனா? கடவுள் சொன்னார் இல்லை. அப்போ எவன் என்கிட்ட காசு கொடுத்தாலும் நல்ல காசா கெட்ட காசான்னு நான் செக் பண்ணாததால நான் உங்ககிட்ட வரும்போது நீ நல்ல காசா கெட்ட காசான்னு செக் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படியே வாங்கி உள்ள போடு. என்ன நான் யாரையாவது நல்ல காசா கெட்ட காசான்னு செக் பண்ணனா? இல்லை. அப்போ என்ன மாதிரி தானே என்ன நீ ட்ரீட் பண்ணணும். அப்போ நான் நல்ல காசா கெட்ட காசான்னு என்ன செக் பண்ணாத, தூக்கி உன் உண்டியில் போடு, உன் கல்லால் தூக்கி என்ன உள்ள போடு அப்படின்னார். இப்போ நான் குற்றமே செய்திருந்தாலும் கூட என்னுடைய மனோநிலையில் நான் யார் குற்றத்தையும் கருதுனதில்லை. அதனால நீ என் குற்றத்தை நீ கருதக்கூடாது. குணமே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது. என்னப்பா கெட்டு போச்சு, இதை போய் நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீ பேசுறியே, வேண்டாமே. நான் நிறைவாக ஒரு கருத்து சொல்லி நிறைவு பண்ணுறேன். சித்தம் அழகியவர்களுடைய பக்குவத்துக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எவ்வளவு கும்பிட்டாலும் சார், எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் சார், எவ்வளவு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சார், அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சரியாகவே கும்பிட்ட திருப்தியே இல்லை, அது என்னன்னே தெரியல, எனக்கு வாய்க்கவே இல்லை. இது எப்படி சொல்லட்டுமா, ஏக்கம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா. உண்மையான கடவுள் அனுபவத்தில் இணைந்து கிடைத்த இன்பத்தை விட அவனுக்காக ஏங்குவதில் தான் அதிக இன்பம் இருக்கிறது. சரி, இந்த உலகியலா சொல்லிட்டா புரிஞ்சுக்கிறது ஈஸி. காதல்ல கூட சந்திச்சு பேசிய கணங்களை விட பார்க்க முடியாம தவிச்ச கணங்கள்ல இருக்கிற சுகம்தான் ஜாஸ்தின்னா, அது நினைச்சு 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 இன்புறுவதற்கு அடையாளம்னா. தீபம்னா பார்த்த சாரதி ஒரு குறிஞ்சி மலர் எழுதினார், 2 வரி எழுதியிருந்தார். அதுல ஒரு கவிதை, பார்க்க தவித்தே பார்த்ததுவும் பாராதிருந்தே தவித்ததுவும், பார்க்க தவித்தே பார்த்ததுவும் பாராதிருந்தே தவித்ததுவும். ஐயோ பார்க்க முடியலையே, மறுபடியும் நாளைக்கு தானே பார்க்க முடியும், அப்புறமா தானே பார்க்க முடியும். காதல்லையே சுகமான பகுதி எதுன்னு கேட்டான், பார்க்க முடியாம ஏங்கி தவிக்கிற ஏக்கம் இருக்கே அதுதான்டா உண்மையான சுகம் அப்படின்னு. இப்ப இந்த கான்செப்ட் எது? இப்போ என்ன சார், காதல்ங்கிற ஒரு சிற்றின்ப சமாச்சாரத்தை போய் இறைவனை அடைகிற அனுபவத்துக்கு பேசுறீங்களேன்னா நீங்க என்ன தவறா நினைக்க கூடாது. இதுவும் அப்நார்மல், அதுவும் அப்நார்மல், இதுவும் அப்நார்மல், அதுவும் அப்நார்மல்.
இப்போ விமானம் 27,000 அடி பறக்கணும்னு சொல்றான்னு வச்சுங்க. ஒரு 27,000 அடி பறக்கிற விமானம் கீழே பறந்தாலும் தப்பு, மேலே பறந்தாலும் தப்பு இல்லையா? அது நார்மல் பொசிஷன்லேருந்து மாறி போச்சு. காதல் என்பது கீழே வருதுன்னு சொன்னா இந்த மெய்யுணர்வு இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் மேலே போறது. ஸோ அது எப்படியோ வழக்கமான இடத்துல பறக்கல, மேலே போனா என்ன கீழே போனா என்ன? அப்போ இறை உணர்வோடு கூடிய காதல்லையும் அந்த ஏக்கம் தான் அதனுடைய ஜீவ நாடி. அதில் தான் மிகப்பெரிய அந்த 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 தன்மை இருக்கு. இதுக்கு ஒரு திருவாசகம் இருக்கு. இறைவா, நான் உன் கோயிலில் வந்துட்டேன், உன்னை கும்பிட்டுட்டேன், எனக்கு நீ அருள் பண்ணா என்ன? அப்படி பாடலை. ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன். இவ்வளவு திருவடியை பற்றி கேட்டவர் சொல்றாரு, நான் அகம் குழையிலப்பா உன் திருவடிக்கு, அன்பு உருக நான் உருகலை, பூமாலை புனைந்து ஏத்தேன், நான் உனக்கு பூமாலை கட்டி போடலை, புகழ்ந்து உரையேன், உன் புகழ பாடலை, புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன், உன் கோயிலை நான் பெருக்கலை, மெழுகேன் மெழுகலை, கூத்து ஆடேன், நான் ஆட வேண்டிய கூத்து ஆடலை, உன் கோயிலில் வந்து நான் என்ன பண்ணுறேன்? சாமாரே விரைகின்றேன், சராசரியாக பிறந்து செத்து போகிறனே ஒழிய உன்னை கும்பிடல, உன் கோயிலுக்கு வரல, பூ எடுத்து போடலை, பெருக்கலை, மெழுகலை. நீங்கள் எத்தனை ஞானியை வேணால் எடுத்து பாருங்க, இதே புலம்பல் தான் ஞானிகள்கிட்ட. எப்படி? அருணகிரிநாதர் பாடுறாரு, உனைத்தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர்கொடு நடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் வலம் வருகிலன். நான் உன்னை கும்பிடலை, உன்னை பாடலை, உன்னை தொழலை. யாரு? அருணகிரிநாதர். இவரை விடுங்க, பட்டணத்தாட்ட போங்க, கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் 5 எழுத்தை சொல்லாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும். இப்ப கோயில் கோயிலா போய் பட்டணத்தார் சாமி கும்பிடலையா? கோயில் கோயிலா போய் அருணகிரிநாதர் சாமி கும்பிடலையா? பின்ன என்ன இது? நான் உன்னை கும்பிடல, உன்னை கும்பிடல, உன்னை கும்பிடல. இப்ப நான் சொன்ன வார்த்தைக்கு வாங்க. கும்பிட்டதில் இருக்கிற சுகத்தை விட கும்பிடாமல் பிரிந்திருக்கிற போது இருக்கிற ஏக்கம் தருகிற சுகம் அதிகம். அது ஒரு வித்தியாசமான சுகம். நீங்க நான் திருப்பி அந்த இல்லற வாழ்க்கை தான் சொல்ல வேண்டியிருக்கேன். சேர்ந்து கணவனும் மனைவியும் வீட்டில் இருக்கிறத விட அவர் ஊருக்கு போயிட்டாருன்னா அவர் மேல மரியாதை வருதா இல்லையா? வீட்டில் இருக்கிறத விட அவர் ஊர் ஐயோ இருந்தாருன்னா இவ்வளோ உதவியா இருப்பாரு. ஒரு நாளும் உதவியா இருந்ததில்லை, ஆனாலும் அந்த மாதிரி பெருமையா சொல்லுவாங்க. அவர் பாருங்க, அவர் ஊருக்கு போனதுலேருந்து மனசு என்னமோ பண்ணுது. பக்கத்தில் இருந்தப்போ காப்பி கொடுக்கல. ஐ எம் நாட் ஜோக்கிங். அது என்னமோ ஒரு பிரிஞ்சிருக்கிற போது ஒரு ஏக்கம் இருக்கு பார்த்தீங்களா மனசுல. அவங்க மேல ஒரு பாசம் இருக்கும். எப்பவுமே தொலைவில் இருக்கிற போது ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தில் ஒரு பெரிய சுகம் இருக்குங்க. இவ்வளவு கடவுளுக்கு நெருக்கமா இருந்த எந்த ஞானியும் ஐ ஆம் சோ க்ளோஸ் டு காட்னு சொன்னதே கிடையாது. நான் ரொம்ப தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு அழுவாங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதை தான் உலகம் முழுக்க இருக்கிற ஞானிகளை நான் சொன்னேன். இன்னொரு சூஃபி ஞானி, அவர் ஹஜ் போறாரு. ஹஜ் போய் அந்த ஹஜ்ஜில் அங்கே அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்யும் போது ஒரு அசரீதி கேட்குது. ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லி அங்கே அகமது அப்படின்னு ஒருத்தர் இந்த வருஷம் ஹஜ்ஜு வச்சதுலேயே அவனுடைய ஹஜ்ஜை தான் நான் பெருமையாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு கடவுள் அசரீதியாக சொல்கிறதா அவர் காதில் உழுது. உடனே அக்கமுக்கம் விசாரிச்சார். டமாஸ்கஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அகமட் அப்படின்னு ஒருத்தன் வந்தான். அவன் ஹஜ்ஜை தான் நான் பெருசாக நினைக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொன்னதா காதில் விழுந்தது. இவர் உடனே கேட்குறார், அது எங்கே இருக்குது, அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்றார். அது இந்த இடத்துல இருக்கு. இவர் போயிட்டார், நேராக அங்கே போயிட்டார். இங்கே யார் அகமது விசாரிக்கிறார். அவன் ஒரு செருப்பு வியாபாரி. இவர் போய் அவனை கேட்குறாரு, இந்த வருஷம் நீங்கள் ஹஜ்ஜு வந்தீங்களா அப்படின்னு. அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில், வரணும் வரணும்னு தாங்க ஆசைப்பட்டேன், வர முடியலைங்க. ஏன் வர முடியல? ஏன் வர முடியல? நான் ரொம்ப ஏழைங்க, ஹஜ்ஜுக்கு காசு வேணும், ரொம்ப படாத பாடுபட்டு சேர்த்து 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 40 வருஷமா சேர்த்து காசு வச்சுருந்தாங்க, ஹஜ்ஜு போகலாம் இந்த வருஷம் எப்படின்னு. அப்போ பார்த்து என் புள்ள தெருவில் இறங்கி விளையாட போனான். பக்கத்து வீட்டுக்குள்ள திடீர்னு போயிட்டான். பக்கத்து வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அவனை சாப்பிடுன்னு சொல்லலை. என்னமோ ஒரு கறி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை கொடுக்கல என் பிள்ளைக்கு. என் பிள்ளை அழுதான். அப்பா எனக்கு பக்கத்து வீட்டுக்கு போனால் அங்கே சாப்பாடு போடலைப்பான்னு அழுதான். நான் ஒரு வேதனையில் ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன மனுஷன் இவெல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறான், ஒரு குழந்தை அந்த வீட்டுக்கு போயிருக்கு, வீட்டில் சமைக்கிறான், ஒரு சாப்பாடு போட மாட்டேங்கிறான், இவெல்லாம் மனுஷனா, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நான் சத்தமாக திட்டேன் என் பக்கத்து வீட்டுக்காரனை. 2 நிமிஷத்தில் என் பக்கத்து வீட்டுக்காரன் வந்தான்.
கையெடுத்து கும்பிட்டான். உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, பசி உயிர் போகுதேன்னு வெளியிலையும் சொல்ல முடியாமல் செத்து கிடந்த ஒரு ஆட்டை எடுத்து எங்கள் குடும்பத்தில் சமைச்சு நாங்கள் சாப்பிட்லாம்னு சமைக்க பிளான் பண்ணி சமைச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ உன் புள்ள வந்துட்டான். எனக்கு மனசு கேட்கல, இந்த செத்த ஆட்டை சாப்பிட்டா அவனுக்கு ஏதாவது வந்துருமோங்கிற கவலையில் நான் அவனுக்கு கொடுக்காம நாங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டோம், என்னை மன்னிச்சுக்க அப்படின்னா. எனக்கு அழுக வந்துருச்சு. ஏன் 4 நாளாக நீங்கள் சாப்பிடல, ஏன் சாப்பிடல? எனக்கு ஒன்றும் வேலையே இல்லை, சம்பாதிக்க முடியல, ஏன் கடை வைக்க வேண்டியது தானே, என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னா. நான் ஒரு வினாடி யோசித்தேன். 40 வருஷமா நான் ஹஜ்ஜுக்கு சேர்த்து வச்சிருந்தேன்ல பணம், அதை எடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்து நீ என்னமோ பண்ணி பழச்சுக்க, நீ எப்படியாவது மேலே வா அப்படின்னு நான் பணத்தை கொடுத்துட்டு நீ வச்சுக்க அப்படின்ட்டு கடவுள்கிட்ட சொன்னேன். என்னமோப்பா எனக்கு வரதுக்கு ஏக்கமே இல்லைன்னு சொல்லி நான் வர முடியலப்பா அப்படின்னு. எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை, இந்த வார்த்தைக்கு நினைக்கணும், எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லைன்னு மூச்சு விட்டான் பாருங்க. மூச்சு விட்ட உடனே இந்த ஞானி சொல்றாரு, ஒரு நிமிஷம் நான் 40 தடவை ஹஜ்ஜு போயிருக்கேன், 40 தடவை ஹஜ்ஜு போயிருக்கேன், நான் 40 தடவை போன அவ்வளவு புண்ணியத்தையும் உனக்கு மாற்றி கொடுக்குறேன், இந்த பெருமூச்சை மட்டும் எனக்கு மாற்றி கொடு. இப்போ நீ ஒரு பெருமூச்சு விட்டியே, அந்த பெருமூச்சை மட்டும் எனக்கு மாற்றி கொடு. ஏன்? நான் கடவுளை நெருங்கி விட்டேன் என்கிற அகங்காரமான சந்தோஷத்தை விட நான் கடவுளை நெருங்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் தான் கடவுளின் தன்மை அதிகம் இருக்கிறது என்பதை பக்குவப்பட்ட ஆன்மா புரிஞ்சுது. நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் I am so close to God அப்படின்னா அவுட், நீ ரொம்ப தள்ளி போயிட்ட. I am so close to God அப்படிங்கிற கான்செப்ட் அகங்காரத்தோட வெளிப்பாடு. I am nothing before him. ஓ மை லார்ட், நான் உனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லையேடா, உன்னை பார்க்க முடியலையேடா, உன்னை நெருங்க முடியலையேடா, உன்னோட இருக்க முடியலையேப்பா. அந்த தவிப்பும் ஏக்கமும் தான் சித்தம் அழகியாருடைய மிகச்சிறந்த நிலை, மிக உன்னதமான நிலை. அது இங்க வருது பாருங்க. ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன், ஐயோ என் மனசு குழையிலையப்பா, அன்பு உருகேன், பூமாலை புனைந்து ஏத்தேன், புகழ்ந்து உரையேன், புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன், மெழுகேன், கூத்து ஆடேன், சாமாரே விரைகின்றேன், சதுராலே சார்வானே. அப்பா நான் அதுக்கு தகுதி இல்லாதவனா போயிட்டேனடா அப்படின்னார். ஏக்கம்தான் உண்மையான ஆன்மீகத்தின் அழகான முத்திரை. அப்ப சித்தமழகியாருடைய குவாலிட்டி என்ன தெரிவிக்க, இந்த சித்தமழகியாருங்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்ற போது பெண்மையின் குணநலன்களை சொல்லி இந்த பெண்மைக்குரிய அடக்கம், பரோபகாரம், இந்த எல்லா குணங்களையும் பட்டியல் போடுறார். சொல்லிட்டு அந்த பெண்மைக்குரிய குணங்கள் இந்த சித்தமழகியார் என்ற இடத்துல பொருத்தி பார்க்கணும், இதெல்லாம் ஞானிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றார் திருவிக்கா. அதை மையப்படுத்தி தான் இந்த சொற்பொழிவு. பெண்மை, அந்த பெண்மையின் மனோநிலையில இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நெகிழ்ச்சியான அந்த இடம் இருக்கு இல்லையா, அவ்வளவு சித்தமழகிய ஞானிகளுக்கு உண்டு. சாரி, ஒரு 2 minutes என்ன பொறுத்துங்க. ஏன் ஆணா பிறந்தவங்க கூட தன்னை பெண்ணா நினைச்சுக்கிட்டு பாடுறாங்க? நம்மாழ்வார் பராங்குச்ச நாயகி பரகால நாயகின்னு பெண்ணா பாவிச்சார். ஞான சம்பந்தர் என் வெள்வளை சோரன்னு பாடினார். மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாவே முழுசா பாவிச்சிட்டார். உத்தோடு கொங்கை வடம் ஆட ஆட ஆடன்னு பாடுறார். நான் வந்து பெண்ணா இருந்து ஆடுகிறேன், திருப்பொற்சுண்ணம் பொன்னூசல் எல்லாமே பெண்ணா மாறி நின்று பாடுகிறார். ஏன் சார், ஆனா பிறந்தவர் ஆனா வாழ்ந்துட்டு கடவுளை கும்பிட்டு போக வேண்டியதானே? சித்தமழகியாருக்கு என்ன இலக்கணம்னு கேட்டா, நம்முடைய ஆன்மீக உலகத்தினுடைய கருத்தின்படி ஆண் என்பவன் அகங்காரத்தினுடைய வடிவம். ஒரு சொல் இருக்கு பார்த்தீங்களா, ஆணவம்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா, ஆணவம்னு இருக்கிற சொல் பெண்ணவம்னு இல்லை. ஒரு ஆண் ஆணாக இருப்பதே அவம்னு குறிச்சு வச்சான். ஆண் அவம். ஏன்? திமிரு, அது கொம்பு, நான் இருக்கிறேன் பட எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். இது ஒரு யோசிக்க வேண்டிய கடுமையான விஷயம். உங்க லோக்கல் பாலிடிக்ஸுக்கு கொண்டாந்துடாதீங்கம்மா, அதை விட்டுடுங்க. இப்போ நான் சொல்றது ஒரு கான்செப்ட். ரொம்ப முதிர்ந்த நிலையில, பக்குவம் அடைஞ்ச நிலையில ஆணடியார்கள் கூட தன் ஆத்மாவையும் மனதையும் மையப்படுத்தி பெண்ணா மாத்திக்கிறாங்க. மாணிக்க வாசகர் பெண்ணா பாடினதானே இந்த பாட்டு முழுக்க அப்படித்தானே பாடினாரு. ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க, தன்னை வந்து ஆணா நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். மீரா பிருந்தாவனம் கோயிலுக்கு போறா. மீரா பிருந்தாவனம் கோயில் போகும்போது கோயில் அடைச்சிருக்கு. அவ கேட்டா ஏன் கோயில் அடைச்சிருக்கீங்க அப்படின்னா, அவங்க சொன்னாங்க உடுப்பியிலேருந்து ஒரு சன்னியாசி வந்திருக்கிறாரு, அவர் உள்ள பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மீரா கேட்டா, சன்னியாசி பூஜை பண்ண என்ன கோயிலை திறந்து விடு, நான் கிருஷ்ணனை பார்க்க போனோம் அப்படின்னா.
என்ன விவரம் புரியாம பேசுறீங்க? அவர் பிரம்மச்சாரி ஆண்மகன், அந்த சன்னியாசி பிரம்மச்சாரி ஆண்மகன். அவர் கிருஷ்ணனை பூஜை பண்றார், அவர் எந்த பெண்களையும் பார்க்க மாட்டார், அதனால நீங்க உள்ள போக கூடாது. அப்ப மீரா ஒரு கேள்வி கேட்டா பாருங்க, எந்த மூடன் கிருஷ்ணன் சன்னதியில் போய் தன்னை ஒரு ஆண் என்று எண்ணிக்கொண்டிருப்பார், கிருஷ்ணன் சன்னதியில் எல்லோரும் பெண்கள் என்பது அந்த மூடனுக்கு புரியவில்லையான்னு கேட்டார். கிருஷ்ணனோட சன்னதியில் எல்லா ஆன்மாவுமே பெண்ணுங்கிறது அவனுக்கு புரிய வேண்டாமா? அவன் புருஷோத்தமன், அவன் சன்னதியில் எல்லாருமே பெண்கள்ங்கிறது அவனுக்கு புரியலையா? இந்த மூடனுக்காக கதவை அடைத்து வைப்பீர்களான்னு கேட்டார். இதை போய் சொன்னாங்க பாருங்க, அவர் வெளியே ஓடியாந்து மீராவை கும்பிட்டார். எனக்கு புரியாத ஞானம் இன்னைக்கு புரிஞ்சுதுன்னார். பகவான் ராமகிருஷ்ணர் ராதையாக தன்னை பாவித்து கொண்டு பூவெடுத்து பாடிக்கிட்டு பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு பாடிக்கிட்டு சாமி கும்பிட்டார். இது வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ இன்னொரு செய்தி சொல்ல போற, ஆச்சரியமான செய்தி. தன்னை பெண்ணா பாவிச்சுக்கிட்டு ராமகிருஷ்ணர் பூஜை பண்ணது பெருசு இல்ல, எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டார். எப்படி? 3 நாள் கோயிலுக்கு வரல. அவரு ஏங்க கோயிலுக்கு வரலன்னா, வீட்டு விலக்காக இருப்பதால் கோயிலுக்கு வரவில்லை. அப்ப ராமகிருஷ்ணனுடைய மனோநிலை என்ன? அப்ப ஆணா பிறந்து நாம இறைவனை அடைவது என்கிற போது நம்முடைய உள்ளம் பெண்மைத்தன்மை அடைந்து இறைவனை போய் சேர வேண்டும். அது இல்லைன்னு சொன்னா நம்மால இறைவனை அடைய முடியாது என்று ஆண் அவம் நீங்கி சித்தம் அழகியாராக பெண்கள் மட்டுமே ஆக முடியும் என்பதால் பெண்களை சித்தம் அழகியார் என்ற சொல்லில் மணிவாசகர் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். யார் பெண்மை அது மேவ இறைவனை சிவனை ஆணாக கருதி தன்னை பெண்ணாக ஏற்றுக்கொள்ளுக. இஸ்லாமியர்கள் கூட இஸ்லாமிய பாணர்கள்னு ஒரு வகை இருக்கு. அவங்க தன்னை பெண்ணா பாவிச்சுக்கிட்டு கடவுளை ஆணா நினைச்சு பாடுகிற, இரவு மட்டும்தான் வெளியில வருவாங்க, பகல்ல யார் கண்ணில் கூட படமாட்டாங்க. ஏன்? ஒரே காரணம் தான் பெண் அப்படிங்கிற பாவனை. இந்த பெண் பாவனை தான் சித்தம் அழகியாருடைய உச்ச நிலை என்பதை இந்த திருவம்பாவை பாடல் மூலமாக மணிவாசகர் விளக்குகிறார். நன்றி.